செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை நாட்டு தமிழரை இணைத்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை அமைப்பின் நட்பினை கொண்டோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை கேள்விகள் எத்தனை பதில்கள் ஒவ்வொரு நாளும். எத்தனை 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 ஒவ்வொரு நாளும். கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். திருக்குறள் வாழ்த்து பாடினோம், இசை தமிழ் பாடலும் பாடினோம். அறிவு வளர்ச்சிக்கு தேவைப்படும் வழி அனைத்தும் அனைத்தும் தேடினோம். ஆற்றல் மிகுந்த மனிதரை எல்லாம் தேடி தேடி ஓடினோம். அவர் உரை முடிந்த பின்னால் நாமும் அவருடன் கலந்து பேசினோம். உடல் நலம் பேசினோம், மனநலம் பேசினோம். பேச வேண்டிய வாழ்வின் செய்திகள் அடுக்கி அடுக்கி பேசினோம். சான்றிதழ் தந்தோம், வலையொலி தந்தோம், அன்பும் நன்றியும் போற்றினோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். சங்க தமிழும் பேசினோம், இன்றைய தமிழும் பேசினோம். எந்த தமிழை பேசினாலும் நாம் பகுத்தறிவுடனே பேசினோம். கொல்லிய தொடங்கி சுவடிகள் வரையில் தோண்டி தோண்டி பேசினோம். பெண்ணிய தொடங்கி சூழ்நிலை வரையில் ஆய்ந்து தோய்ந்து பேசினோம். கவிதைகள் பாடினோம், கதைகளும் கூறினோம். பட்டிமன்றத்து நிகழ்வுகள் கூட பார்த்து பார்த்து பேசினோம். பிள்ளைகள் தொடங்கி பெரியவர் வரையில் இணைப்புரை தந்து பேசினோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் 2106 என்ற சிறப்பழைப்பாளர் அம்மா அவர்களை கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். குரலும் பொருளும் கூறுவதற்கு சகோதர சகோதரிகளை வரவேற்கிறோம். குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டெல்லியா பிரம்மநாயகம் ஐயா அவர்களை வரவேற்கிறோம். இசைப்பாடல் வழங்குவதற்கு செந்தமிழ் பாடகி பாக்கியலட்சுமி அம்மா அவர்களையும் தென்மொழி பண்ணன் இகவரசன் ஐயா அவர்களையும் வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக இன்றைய குரல் கூறுவதற்கு குணமதி அக்கா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 65 சொல்வன்மை. நானெல்லாம் இன்னும் நலனுடைமை அண்ணலும் ஞானலத்துள்ளதும் அன்று. ஆக்கமும் கேடும் மதலா வதலால் காத்தம்பல் சொல்லின்கண் சோர்வு. கேட்டார் பிணிக்கும் தகையவா எல்லாரும் வெட்ப மொழிவதாம் சொல். திறனது சொல்லுக சொல்லை அரணும் பொருளும் அதனும் கீழ் வெட்பத்தாம் சொல்லி பிறர் சொல் கடல் மாட்சியின் மசற்றற்கொள். சொல்லவல்லன் சொல்லில் அஞ்சான் அவனுக்கு விரல் யாருக்கும் அரிது. விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் நினைத்து சொல்லுதல் வல்லார் பெரி. சொல்ல காமுரர் மன்ற மாச சொல்ல சொல்ல தெற்றாதவர் இன்னொருத்தும் நாரா மலரென கற்றது உணர விரித்துடையாத. நன்றி. நன்றிங்க அக்கா. குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டெல்லியா பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் அழைத்ததற்கு நன்றி இசான். இன்றைய நிகழ்வியன் குரல் படைச்செருக்கு அதிகாரத்தினுடைய 7வது குரல். சுழலும் இசை வேண்டி வேண்டா உயிரார் கடல் யாப்பு காரிகை நிறுத்து. சூழ்ந்து பரவிடும் புகழை மட்டுமே விரும்பி உயிரை பற்றி கவலைப்படாத வீரர்களின் காலில் கட்டப்படும் வீரக்கடல் தனிப்பெருமை உடையதாகும். இனி வரலாற்றில் இன்று இந்த ஏப்ரல் மாதம் 2ஆம் நாள். இதே நாளில் 1800ஆம் ஆண்டு பைத்தாங்கிய பேரரசின் வீழ்ச்சிக்கு பின்னர் முதலாவது தன்னாட்சி உரிமை கொண்ட கிரேக்க மாநிலம் செட்டுலார் குடியரசு கான்டினென்டல் உடன்பாடு மூலம் அமைக்கப்பட்டது. 1801ஆம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சி போர்கள்
கடற்படை டென்மார்க்கு கடற்படை கப்பல் தொகுதியை கைப்பற்றியது. 1851ஆம் ஆண்டு 4ஆம் ராமா தாய்லாந்தின் மன்னராக முடிசூட்டினார். 1900ஆம் ஆண்டு புவேர்ட்டோ ரிகோவுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட சுயாட்சி வழங்கும் தீர்மானம் அமெரிக்க சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. 1902ஆம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவின் முதலாவது முழு நேர திரையரங்கு கலிபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் திறக்கப்பட்டது. 1911ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் முதலாவது தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. 1921ஆம் ஆண்டு இன்றைய ஈரானை அமைப்பதற்கான கொரோசான் ராணுவ அரசு நிறுவப்பட்டது. 1976ஆம் ஆண்டு இளவரசர் நோர்டவுன் சியோனு கம்போடிய தலைவர் பதவியிலிருந்து விலகியதை அடுத்து வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டார். 1979ஆம் ஆண்டு சோவியத் சிவெர்சுலேகா நகரில் உள்ள உயிரி ஆயுத ஆய்வு கூடத்தில் தவறுதலாக ஆந்த்ராக்ஸ் நுண்ணுயிர்கள் வெளியேற்றப்பட்டதால் 66 பேர் உயிரிழந்தனர். கணக்கில் அடங்கா உயிரினங்கள் கொல்லப்பட்டன. 1984ஆம் ஆண்டு ராகேஷ் சர்மா சோயுஸ் D-11 விண்கலத்தில் பயணித்து விண்வெளி சென்ற முதலாவது இந்தியர் என்ற பெருமையை பெற்றார். 1989ஆம் ஆண்டு கியூபாவுடன் உறவுகளை சீர் செய்யும் நோக்கில் பிடல் காஸ்ட்ரோவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான சோவியத் தலைவர் மிக்கேல் கோபர்ச்சி கியூபாவின் அவானா நகரை வந்தடைந்தார். 2002ஆம் ஆண்டு இஸ்ரேலிய படைகள் பெத்லெஹேம் பிறப்பிட தேவாலயத்தை சுற்றி வளைத்து அடுத்து பாலஸ்தீன போராளிகள் அங்கிருந்து விலகினர். 2006ஆம் ஆண்டு அமெரிக்காவின் டென்னிசி மாநிலத்தில் வீசிய சுழற்காற்றினால் 29 பேர் உயிரிழந்தனர். 2007ஆம் ஆண்டு ஆப்கானிஸ்தானில் இடம்பெற்ற பெரும் வெள்ளப்பெருக்கினால் 512 பேர் கொல்லப்பட்டனர். 2015ஆம் ஆண்டு கென்யாவின் கரிசா பல்கலைக்கழகத்தில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 148 பேர் கொல்லப்பட்டனர். இதே நாளில் விடுதலை போராட்ட செயற்பாட்டாளர் வாவேசு ஐயர் 1881ஆம் ஆண்டு பிறந்தார். இதே நாளில் தான் தமிழறிஞர் சொற்பொழிவாளர் நாமு வெங்கடசாமி நாட்டார் அவர்கள் 1884ஆம் ஆண்டு பிறந்தார். இதே நாளில் தமிழக நாதஸ்வர கலைஞர் நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன் 1924ஆம் ஆண்டு பிறந்தார். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக குரல் கூறுவதற்கு சுவாதி அக்கா அவர்களே அன்புடன் வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 14 ஒழுக்கம் உடைமை. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். ஒழுக்கம் ஈரினும் கொம்பப்படும். ஒரு உயர்வினை தருகின்ற ஒழுக்கத்தை என்றாலும் உயிரை விட உயர்ந்ததாய் காத்திடல் வேண்டும். அனைவருக்கும் நன்றி. நன்றிங்க அக்கா. அடுத்ததாக தர்ஷினி அக்கா அவர்களே அன்புடன் வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 5 வாழ்க்கை. நட்டாற்று வாழ்க்கை ஆற்று பெற்றாற்று ஒய்யும் முடிவதவன் இயல்பினாயின் வாழ்க்கை வாழ்ப்புவன் நிலவாரி நலந்தவன் ஆற்றில் ஒளிச்சாரம் இருக்கு வாழ்க்கை ஒப்பாரின் அரணை பற்றாருக்கு இல்வாக்கிய இந்த பள்ளிப்பை வையத்தோல் வாழ்வாங்கும் வாழ்வு வைக்கும். நன்றி. நன்றிங்க அக்கா. அடுத்ததாக இசைப்பாடல் வழங்குவதற்கு பாக்கியலட்சுமி அம்மா அவர்களே அன்புடன் அழைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று பிறந்த நாள் காணும் நம் பேரவையின் உள்ள டெல்லி ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி வணங்குகிறேன் ஐயா. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஐயா. உதிரிப்பூக்கள் படத்திலிருந்து பாடல். அழகிய கண்ணே உறவுகள் நீ எங்கே இனி நான் அங்கே என் சேயல்ல தாய் நீ. அழகிய கண்ணே உறவுகள் நீயே சங்கம் காணாதது தமிழும் அல்ல தன்னை அறியாதவள் தாயும் அல்ல. சங்கம் காணாதது தமிழும் அல்ல தன்னை அறியாதவள் தாயும் அல்ல. என் வீட்டில் என்றும் சந்திரோதயம் நான் கண்டேன் வெள்ளி நிலா. அழகிய கண்ணே உறவுகள் நீயே சொர்க்கம் எப்போதும் நம் கையிலே அதை நான் காண்கிறேன் உன் கண்ணிலே. சொர்க்கம் எப்போதும் நம் கையிலே அதை நான் காண்கின்றேன் உன் கண்ணிலே. என் நெஞ்சம் என்றும் கண்ணாடிதான் என் தெய்வம் மாங்கல்யம்தான்.
அழகிய கண்ணே உறவுகள் நீயே, மஞ்சள் என்றென்றும் நிலையானது, மழை வந்தாலுமே அலையாதது, மஞ்சள் என்றென்றும் நிலையானது, மழை வந்தாலுமே அலையாதது, நம் வீட்டில் என்றும் அலை போகுது, என் நெஞ்சம் அலையாடுது, அழகிய கண்ணே உறவுகள் நீயே, நீ எங்கே இனி நான் அங்கே, என் அல்ல தாய் நீ, அழகிய கண்ணே உறவுகள் நீயே. அழைத்ததுக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றி அம்மா. இத்துடன் முதலாம் பகுதி நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். இரண்டாம் பகுதியை குணமதி அக்காவிடம் ஒப்படைக்கிறேன். வெளியே வந்தா அழகு தெளிவா பேசு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வு 2107. இன்றைய நாள் 2/4/2026 வியாழன். திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடவை 20. இன்றைய சிறப்பழைப்பாளர் கவிஞர் ரமணி மாடசாமி ராஜா, MA PH. 29 ஆண்டுகள் மெட்ரிக் பள்ளி முதல்வர், ராஜபாளையத்தில் உள்ள அனைத்து இலக்கிய மன்றங்களில் இணைந்து செயலாற்றுபவர், சமூக செயற்பாட்டாளர், சுரபி அமைப்பின் நிறுவனர், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் ராஜபாளையம் கிளை பொருளாளர், இந்திய கலாச்சார நட்புறவு கழகம் விருதுநகர் செயலாளர், அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவை கவிதை போட்டி நடுவர் மற்றும் நிர்வாக உறுப்பினர், 100 கவிதைகள் எழுதி உலக சாதனை விருது என 150க்கும் மேற்பட்ட விருதுகள், சான்றிதழ்கள். அம்மா அவர்கள் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பெண் என்னும் பேராற்றல். அம்மா அவர்கள் 6 மணி வரை உரையாற்றலாம். அம்மா. அனைவருக்கும் வணக்கம். குணவதிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதாவது, இறைந்து திங்கள் கருவில் சுமந்து ஈன்றெடுத்த அன்னைக்கும், கரைந்து போக வைக்கும் கலங்கரை விளக்க தமிழுக்கும், விரைந்து போகும் வண்ணம் வகை செய்திடும் பாரதிக்கும், இணையத்தில் இணைந்துள்ள அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் இந்த பெண் களம் என்ற இந்த தளத்தில் பெண் எனும் பேராற்றல் என்ற ஒரு தலைப்பில் என்னை உரையாற்ற எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு இந்த கலந்துரையாடுவோம் பேரவை மற்றும் காமராசர் சகோதரர் மற்றும் இயக்குனர் தமிழியன் அவர்கள் மற்றும் அனைத்து இணைந்துள்ள அத்துணை பேருக்கும் இந்த வாய்ப்பளித்தமைக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்த இஷான் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்து மற்றும் இங்கு திருக்குறள் வாசித்த துணை குணவதி, சுவாதி, தர்ஷினி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இசைப்பாடல் பாடிய இந்த மகாலட்சுமிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பிரம்மநாயகன் ஐயா அவர்களும் குரல்கள் பற்றியும் மற்ற கருத்துக்களையும் எடுத்து சொன்னார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு தலைப்புக்குள் செல்கிறேன். பெண் என்னும் பேராற்றல். அதாவது பெண் என்பது ஒரு சொல் அல்ல, அது ஒரு சக்தி, ஒரு படைப்பு, ஒரு பேராற்றல். ஆணுக்கு பின்னால் நடப்பவள் பெண் அல்ல, ஆணோடு இணைந்து நடப்பவள் தான் பெண். பெண்ணின் பல முகங்கள் இருக்கிறது. அதாவது பெண் என்பவள் தாய், அதாவது உயிரை தருபவள், ஆசிரியர் அறிவை தருபவள், மருத்துவராக உயிரை காப்பவள், தொழிலாளியாக அதாவது குடும்பத்தையும் நாட்டையும் சுமப்பவள். இப்படி பல பன்முகங்கள் கொண்ட ஒரு ஆளுமை, அதாவது ஒரு பன்முகம் கொண்ட ஒரு திறமைசாலியான இந்த பெண்ணை இந்த சமூகம் எப்படி பார்க்கிறது, இந்த சமூகத்தில் அவள் செய்த ஆற்றல் என்ன,
சங்க இலக்கியங்கள் பெண்கள் எப்படி இருந்தார்கள், இன்றைய நிலையில் பெண்களுடைய அந்த பேராற்றல் எப்படி இருக்கிறது என்பதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். ஆரம்பத்தில் தாய் வழி சமூகமாக இருந்தது. தாய் வழி சமூகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஒரு பெண் தான் வீட்டையும் கவனிக்க வேண்டும், குழந்தைகளையும் சமையல் செய்வது மற்ற அனைத்தையும் கவனித்துக் கொண்டு வெளியில் தன்னுடைய பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக வெளியில் சென்று வயல்களில் வேலை செய்வது இல்ல மற்ற வேலைகளை செய்வது, அப்படிதான் அந்த தாய் வழி சமூகமாக இருந்தது. அதன் பின் ஒரு தந்தை வழி சமூகமாக ஆனது. தந்தை வழி சமூகம் அப்படின்னா தந்தை மட்டும், அதாவது வீட்டினுடைய கணவன் மட்டும் வெளியில் சென்று இந்த பொருள் ஈட்டுகின்ற வேலை அவருடைய வேலையாகவும், தாய் வீட்டில் இருந்து குழந்தைகளை பராமரிப்பது, வீட்டை கவனித்துக் கொள்வது, மற்ற வேலைகளை பார்ப்பது, இது போன்ற அந்த இதுதான் ஒரு தாய் வழியாக இருந்த சமூகம் தந்தை வழி சமூகமாக மாறியது. அது இன்னும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது என்றுதான் நம்ம சொல்லணும். மாதராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் என்ற சான்றோர் வாக்கு. எத்தனை பொறுப்புகள், எத்தனை வேலைகள், எத்தனை எவ்வளவு கஷ்டங்கள், இவற்றையெல்லாம் தாங்கிக் கொள்ளுகின்ற அந்த பெண் தனக்கென்று ஒரு தனியான தன்னிச்சையாக செயல்படக்கூட முடியாத ஒரு நிலை அன்று இருந்தது. எந்த ஒரு கருத்தையும் எடுத்து சொல்ல முடியாமல், இது சொன்னா இது ஒன்றும் உனக்கு தெரியாது அப்படின்னு அடக்கி வைப்பதாகவும் அப்படிதான ஒரு பெண் அங்க பார்க்கப்படுகிறார். அதாவது பிறர் நலனை கருதி தன் நலனையும் சுருக்கி கொண்டு அவள் வாழ்கின்ற அந்த நிலைதான் அந்த தந்தை வழி சமூகத்தில் இருந்தது. அதன் பின் இப்போ நம்ம பொதுவா அந்த பெண்ணை இந்த சமூகம் எப்படி பார்க்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சீன வேதம் சொல்லுது, ஆண்களுக்கு ஆன்மா உண்டு, பெண்களுக்கு ஆன்மா கிடையாது. நம்ம சமய வேதம் சொல்கிறது, பெண்களுக்கு இந்த ஜென்மத்தில் முக்தியே கிடையாது அப்படின்னு. அதே போல கவிக்கோர் ரகுமான் சொல்றாரு, படைப்பின் சாரம் ஆண், ஆணின் சாரம் பெண் அப்படின்னு பெண்ணை அந்த 2வது நிலையில தான் எடுத்து வைக்கிறாரு. அதாவது முந்தி அந்த நேரு ஆட்சி புரிந்த அந்த காலகட்டத்துல இந்த திவான்கள், ஜமீன்தார்கள் அவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க இந்த நகர்வலம் வரும்போது குதிரைகள் பூட்டிய அந்த தேர்ல தான் அவங்க வருவாங்க. அப்படி ஒரு திவான் 10 குதிரைகள் அடங்கிய அந்த தேர்ல வராரு. இதை பார்த்த ஒருவர், அப்போ அந்த கோர்ட்டுலாம் இருந்திருக்கு அந்த காலத்திலே, நேரு காலத்துல கோர்ட்ல போய் அந்த ஒரு குற்றம் சப்மிட் பண்றாரு. என்னன்னா, ஜமீன்தார் 9 குதிரைகள் அடங்கிய அந்த தேரை தான் ஓட்டி வர வேண்டும், இவர் 10 குதிரைகள் அடங்கிய தேரை ஓட்டி வந்திருக்காரு, இது தவறு, அதனால அவரை தண்டிக்கப்பட வேண்டும், அவருக்கு சன்மானம் தண்டிக்கப்படணும் அப்படின்னு ஒரு கோர்ட்ல அது பண்றாங்க. அப்போ எதிர்த்து வாதாடிய அந்த வக்கீல் என்ன செய்யறாரு அப்படின்னா, இந்த 10 குதிரைகளில் 9 குதிரை ஆண் குதிரை, 1 குதிரை மட்டும் பெண் குதிரை, அதனால அது கணக்கில் ஏற்றுக்கொள்ளப்படாது, 9 குதிரைகள் தான் அவர் ஓட்டி வந்தார் என்று சொல்லி அந்த வாதத்தை முடித்து விட்டார். அப்போ அந்த குதிரையில் கூட அந்த பெண் என்பவள் 2வதாக தள்ளப்பட்டிருக்கிறார். குதிரையிலும் அந்த மாதிரி ஒரு இருந்திருக்கு. இப்படி ஒரு கவிஞன் சொல்கிறான், பாதி தூரம் நடந்த பின் அவள் திரும்பி பார்க்கிறாள், வயல்கள் இல்லை, வீடுகள் இல்லை, அவளுக்கான ஒரு தடயத்தை யாரோ ஒருவர் அழித்து இருக்கிறார்கள் அப்படின்னு. அதாவது இந்த சமூகத்துல முன்னேறி வரணும் அப்படின்னு நினைச்சாலே அங்க என்ன ஆகுது, யாரோ ஒருத்தர் அவள் இருக்கிற அந்த தடயத்தையே அழித்து விடக்கூடிய அந்த ஒரு நிலைதான் இப்படி இருந்திருக்கு. இப்போ நம்ம அந்த சங்க இலக்கியத்தை எடுத்துக்கிட்டோம்னா, பெண்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்க அந்த காலத்துல சங்க இலக்கியத்துல? சங்க இலக்கியத்தில் பெண்கள் ரொம்ப குடும்பத்தோடு இணைந்து வாழ்றவராகவும், இயற்கையோடு இணைந்து வாழ்கிறவராகவும், சுதந்திரமாக தங்கள் தோழிகளோடு ஆடி பாடி சுதந்திரமாக தெரியக்கூடியவராகவும், தன்னுடைய கணவன் தான் சொல்கின்ற கருத்தை கணவன் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராகவும் இருந்திருக்கிறது. அகம் சார்ந்த பாடல்கள் எல்லாம் காதலை பற்றி சொல்லக்கூடிய பாடலா இருந்திருக்கு. அப்போ ஒரு பெண் தன்னை கணவனாக தேர்ந்தெடுப்பதற்கு அவளுக்கு அந்த உரிமையும் அங்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. சுதந்திரமாக செயல்பட உரிமை அது அளிக்கப்பட்டிருக்கிறது.
அது மட்டுமல்ல, வீரத்தில் சிறந்தவர்களாகவும் அந்த சங்க இலக்கிய பெண்கள் இருப்பதாக பாடல்களில் தெரியும். அப்போ வீரம்னா தன் கணவனை போருக்கு அனுப்பக்கூடிய அந்த வலிமை அவளுக்கு அந்த பெண்களுக்கு இருந்திருக்கு. அதாவது பொருள் ஈட்டணும் அப்படின்னாலும் விவசாயம், இந்த கைவினை பொருட்கள் இத மாதிரி எல்லாம் அவங்க இது பண்ணி அதுல ஒரு பொருள் ஈட்டக்கூடிய அந்த பெண்களாகவும் இருந்திருக்காங்க. சிலர் நன்றாக படித்தவர்களாகவும், சிலர் படித்து கவிஞர்களாகவும், சிலர் சுமாராக அந்த காலத்துல அவ்வளவு படிப்பு குறைவாகத்தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சமா படிச்சவங்க இருப்பாங்க. அதாவது சில பெண்கள் அந்த பால், மோர், கீரை இதெல்லாம் விற்பார்கள் அந்த மாதிரி. அப்படி இருக்கும் போது அந்த கணக்கு பார்க்கின்ற அறிவு அவங்களுக்கு அந்த அளவுக்கு அவர்கள் இருந்திருக்கிறது. ஆனா சில பெண்கள் கற்றும் தெரிந்து அறிஞ்சவர்களாகவும் கவிஞர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் நல்ல சுயமாக சிந்திக்கக்கூடியவர்களாகவும், சந்தோஷமாகவும், சுதந்திரமாகவும், எந்த பாகுபாடிலும் பாதுகாப்பாகவும் வாழ்ந்ததாக அந்த சங்க இலக்கியங்கள் எல்லாம் கூறப்படுகிறது. இப்போ இன்றைய நிலை நாம எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய இந்த கால பெண்கள் என்ன எப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, எல்லா துறைகளிலும் அவங்க சிறந்து விளங்கக்கூடியவர்களா தான் இருக்கிறாங்க. கல்வி சரி, தொழில், அரசியல், மருத்துவம் எல்லா துறைகளிலும் பெண்களே இந்த இடத்தில் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா இடத்திலும் அவர்கள் நிறைந்திருக்கிறார்கள் என்றால், அவருடைய கல்வி அறிவை மேம்படுத்தி கொண்டு தாங்களையே முன்னேற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் அர்த்தம். அதாவது அடுப்பூதும் பெண்ணுக்கு படிப்பதற்கு என்ற அந்த காலம் மாறி, பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், 8 மருவினில் ஆணுக்கு இங்கே பெண் இலைப்பிள்ளை பாரடி கும்மியடி என்று பாரதி சொன்னான் இல்லையா? பாரதி பெண்களுக்கு சம உரிமை இருக்கணும், கல்வியிலும் சரி, அறிவிலும் சரி, அரசியலும் சரி, தாங்கள் சட்டங்களை இயற்றணும் அப்படின்னு பாரதி சொல்லியிருக்கார். அதே போல பெரியார் பெண்கள், அதாவது பெண்கள் கைகளில் கரண்டி பிடிக்கும் அந்த பெண்களின் கையில் புத்தகத்தை கொடுங்க அப்படின்னு பெரியார் சொல்லியிருக்கார். பெரியார் சொல்றது தன்னிச்சையாக செயல்படுங்கள், சுதந்திரமாக இருங்கள், உங்களுக்கான முடிவை நீங்களே தேர்ந்தெடுங்கள், யாரிடமும் எந்த கருத்தும் கேட்காதீர்கள், நீங்களே முடிவு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு சுதந்திரமா தன்னிச்சையா செயல்பட சொல்லி பெரியார் சொல்லியிருந்தால்தான் பெண்கள் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்க. இப்ப 2 பேருமே பெண் கல்வியை வலியுறுத்தி இருக்கிறாங்க அப்படின்தான் நம்ம சொல்லணும். இப்போ அந்த சில சமயங்களில் சில கட்டுப்பாடுகள் இருக்கும், அந்த பாலியல் பாகுபாடு இருக்கும், இந்த மாதிரி அந்த பாதுகாப்பு பிரச்சனை, இதையெல்லாம் தாண்டி ஒரு முன்னேற்ற வருகின்ற அந்த பேராற்றல் அந்த பெண்ணுக்கு அப்போ இருந்திருக்கு. அப்படி பார்க்க போனா அந்த காலத்துல வீராங்கனைகள் எல்லாம் இருந்திருக்காங்க இல்லையா? இந்த இந்திய வரலாற்றுல வீராங்கனைகள், விளையாட்டு வீராங்கனைகள், இந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம நிறைய பேரை சொல்லலாம். இந்த வேலு நாச்சியார் என்பவர் சுதந்திர ஆங்கிலேயரை எதிர்த்து போராடக்கூடிய அந்த ஒரு வலிமை வீராங்கனை வேலு நாச்சியார். அதே மாதிரி தற்கொலை படை வீராங்கனையாக குயிலி என்பவங்க இருந்திருக்காங்க. அதே போல அஞ்சலை அம்மாள், அது தென்னிந்தியாவுக்கு ஜான்சி ராணி அப்படின்னு போற்றக்கூடிய ஒரு அஞ்சலை அம்மாள் அவர்கள். அதாவது தன் குழந்தையை வயிற்றில் சுமந்து கொண்டு சிறைச்சாலை சென்ற ஒரு பெண்மணி நாட்டின் விடுதலைக்காக. அது மட்டுமல்ல, ஜான்சி ராணியை நம்ம எல்லாருக்குமே தெரியும். 1857 இந்த இந்திய சுதந்திர போராட்ட காலத்துல எல்லாம் பங்கு கொண்டிருந்தாங்க. அது மணியம்மை, இந்த சமூக போராளி அவங்க. அன்னி பெசன்ட் அம்மையார், அதாவது இந்திய சுதந்திர போராட்டத்துல பங்கு கொண்ட ஒரு சிறந்த ஒரு ஆளுமை. இப்படி அந்த கால வீராங்கனைகள்லாம் இருந்திருக்காங்க. இப்ப நவீன கால வீராங்கனை விளையாட்டிலும் சரி, மற்ற துறைகளிலும் சரி சிறந்து விளங்கக்கூடியவராக நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதுல உதாரணமா அதை சொல்லணும்னா, அதாவது PV சிந்து, சாய்னா இவங்கெல்லாம் ஒலிம்பிக் அதாவது பேட்மிண்டன்ல ஒலிம்பிக் பதக்கம் பெற்றவர்கள். அதே மாதிரி பென்சி தாமஸ் அப்படின்றவங்க இந்தியாவின் ஏவுகணை பெண் அப்படின்னு சொல்ல அழைக்கப்படக்கூடிய ஒரு பெண்மணியா அவங்க இருக்காங்க. மேரி கோம் அப்படின்றவங்க புகழ்பெற்ற இந்திய குத்துச்சண்டை வீராங்கனையாக அவங்க இருக்காங்க. நிறைய பதக்கங்கள் வாங்கியிருக்காங்க. அதே சமயம் வறுமையில் தன் வறுமை நிலையில் இருந்தாலும் அதையும் தாண்டி அவங்க முன்னேறணும் அப்படின்னு ஒரு வெறியோட நிறைய பதக்கங்களை பெற்றவர்கள். இந்தியாவின் முதல் பெண் பிரதமர், ஒரு தைரியமான ஒரு அரசியல்ல தானாக தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு பெண் இந்திரா காந்தி அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரியும்.
இந்த பூஜா ஸ்வஸ்திகா அப்படின்னு இந்திய கிரிக்கெட் வீராங்கனை அவங்க. அத கிரண் பேடி அப்படின்றவங்க இந்தியாவின் முதல் IPS அதிகாரி. நேர்மையும் ஒழுக்கையும் கூடிய ஒரு பெண் வீராங்கனை. அது அன்னை தெரசா. அன்னை தெரசா புன்னகையே அன்பிற்கு தொடக்கம் என்று சொன்ன அன்னை தெரசா மனிதநேயம் மிக்க ஒரு பெண் என்று அவரை பார்த்தாலே நம் கையெடுத்து கும்பிடக்கூடிய ஒரு அற்புத பெண்மணி. இப்படி நிறைய பேர் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த மாதிரி நிறைய வீராங்கனைகளாகவும் அரசியல் போராட்டங்களில் வீரம் நிறைந்தவர்களாகவும் அந்த காலத்திலே இருந்திருக்காங்க. இப்போ இந்த அதாவது பாரதி என்ன சொன்னார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, பாரதி எப்படி இருக்கணும் பெண்கள் அப்படின்னு சொன்னாரு. அஞ்சாத நெஞ்சம், நேர்கொண்ட பார்வை, தன்னம்பிக்கை, கல்வியில் சிறந்து விளங்குதல். அதாவது தீர்மானமுள்ள முறை எடுத்து கையாளுகின்ற ஒரு பெண்ணாக இருக்கணும். இப்படி நிறைய சொல்லியிருக்காரு இல்லையா? அதே போலதான் இன்றைய காலகட்ட பெண்களும் துணிச்சலாகவும் எதையும் தன்னிச்சையாக செயல்படக்கூடியவர்களாகவும், ஒரு நீதி வேணும்னா அது போராட்டத்தில் இறங்கி அந்த நீதியை கேட்பவர்களாகவும், ஏதாவது ஒரு பிரச்சனைனா வந்து குடும்பத்துல சொல்லணும், ஐயோ குடும்பத்துல சொல்லணுமா அப்படின்னு சில பேர் தயங்கி இருந்திருக்காங்க. ஆனால் தன் குடும்பம் தெரிந்து கொண்டும் தன் குடும்பத்துக்குள்ளே சொல்லியும் ஏதாவது பாலியல் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நேரடியாக காவல்துறையை அணுகி அவன் அந்த குற்றவாளி தண்டனை பெற வேண்டும் என்று ஒரு தீர்க்கமான முடிவோடும் இருக்கிறார்கள். அதான் ஒரு கிராமத்துல ஒரு பெண் பாலியல் தொல்லை செய்யப்பட்டிருக்கிறாள், ஆளானதும் அவள் என்ன செய்யறா, அங்கேருந்து நடந்து வந்து பல கால தூரம் நடந்து வந்து அந்த காவல்துறையில முறையிட்டு இருக்கா, அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று. அந்த அளவுக்கு ஒரு துணிச்சல் மிக்க ஒரு பெண்ணாக தான் இன்றைய சமுதாயத்தை எதிர்கொள்ள முடியும். எப்படி நம்ம சமுதாயம் நம்மளை இப்படி பார்த்ததோ அந்த சமுதாயத்தை எதிர்கொண்டு நாம் முன்னேறி வாழணும், பிறருக்கு முன் உதாரணமாக இருக்கணும் அப்படின்னு பெண்கள் எல்லாம் ஒரு பேராற்றல் மிக்கவங்களாக தான் இருக்கிறாங்க. இப்படி நிறைய பேரை நம்ம உதாரணமா எடுத்து சொல்லணும். அதாவது மண்ணை அளந்ததோடு நின்றிடுவோம், விண்ணையும் அளக்க தொடங்கி விட்டோம் அப்படின்னு சொன்ன அந்த பாரதியின் வரிகளை மெய்வித்து காட்டிய விண்ணை தொட்ட அந்த நட்சத்திர பெண் யார் என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும். விண்ணை தொட்ட அந்த நட்சத்திர பெண் கல்பனா சாவ்லா. அந்த பெண் அப்படி ஒரு விண்வெளியிலே பயணம் செய்த போது ஆச்சரியத்துடன் பார்த்தேன் நான், பெண்கள் இப்படியெல்லாம் இருக்க முடியுமா அப்படின்னு எவ்வளவு ஆச்சரியத்தோட பார்த்திருக்கோம் இல்லையா? அதே போல இந்த சாவித்ரி புலே அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க ஒரு ஆசிரியர். அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னா, பெண்களுக்கான கல்வியும் சம உரிமையும் வழங்க வேண்டும் என்று போராடியவங்க தலித் மக்களுக்காக, தலித் பெண்களுக்காக அந்த கல்வி அறிவை கொடுத்தவங்க. அதாவது அப்போதெல்லாம் உயர்தர ஜாதி மக்கள் தான் படிப்பாங்க, இந்த கீழ்தரதெல்லாம் படிக்கக்கூடாது ஒரு நிலை இருந்தது. மேல்ஜாதி மட்டங்கள்லாம் அது படிக்கக்கூடாதுன்னு தடை செய்யறாங்க. இவங்க ஒரு ஆசிரியரா இருந்து ஒரு பள்ளியை ஆரம்பிச்சு அந்த குழந்தைகளுக்கு அந்த கல்வி சொல்லிக் கொடுக்க போகும்போது இவர்களை அந்த மக்கள் அவ்வளவு அவமானப்படுத்தி இருக்கிறாங்க. சாணத்தை தெளிப்பதும், அவர்கள் மேல குப்பையை வாரி போடுவதும், கழிவு நீரை கொட்டும், இத மாதிரி அவங்க சேலைகளை கொட்டுறதும், அப்படியே அதெல்லாம் அந்த அவமானப்படுத்திருக்காங்க. அவமானத்தை எல்லாம் தாண்டி அவர்கள் கையில ஒரு துணி, ஏற்கனவே இன்னொரு துணி உடுத்துறதுக்காக வச்சிருப்பாங்க. அத பள்ளிக்கு சென்றவங்க இந்த ஆடையை கலைந்து விட்டு இன்னொரு ஆடையை அணிந்து கொண்டு அவர்கள் பாடம் நடத்திருக்கிறாங்க. எவ்வளவு பேரு அதாவது தான் படித்தது மட்டும் இல்லாமல் தலித் மக்களும் பயில வேண்டும் என்று அவங்க அந்த காலத்திலேயே ஒரு முதல் பெண் ஆசிரியராக அவங்க வந்திருக்காங்க இல்லையா? இன்னொன்னு நம்ம சொல்ல போனா முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் அவர்கள். அந்த காலகட்டத்தில எல்லாம் பெண்களே படிக்கக்கூடாது என்ற காலகட்டம் தான் இருந்தது. ஆனால் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் அவர்கள் சென்னையில் மருத்துவக் கல்லூரியில் படித்து ஒரு முதல் மருத்துவராக அவங்க இருந்தாங்க. இப்போ அந்த புற்றுநோய்க்கான ஒரு ஹாஸ்பிட்டல் சென்னையில இருக்கு, அதை உருவாக்குனவங்க அவங்க தான். இப்போ கூட நம்ம ஏதாவது கேன்சர் இன்ஸ்டியூட் அப்படின்னு தெரிஞ்சவங்க நேரம் அங்க அடையாது தானே போறோம். அந்த இடத்தை அவங்களுக்கு அந்த ஆஸ்பத்திரியை உருவாக்குனவங்க அவங்க. இப்ப அவங்க முதல் பெண் மருத்துவர். அது மட்டும் இல்ல, அதாவது விஞ்ஞானத்தையே தொடக்கூடாது, அந்த காலகட்டத்துல விஞ்ஞானம் பெண்களால் சாதிக்கவே முடியாது அப்படின்னு இருந்த அந்த நிலையில்
ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல பயின்று PhD பட்டம் பெற்று உலக தரத்தில் பல கண்டுபிடிப்புகளை எல்லாம் கொடுத்தவங்க தான் ஜானகி அம்மாள் அப்படின்றவங்க. உங்களை பற்றி நீங்க தெரிஞ்சிருப்பீங்களா என்னன்னு தெரியல. அப்படி ஒரு சிறந்த ஒரு அதாவது விஞ்ஞான ஆராய்ச்சியாளராக அவங்க இருந்திருக்காங்க. அதே போல 1974 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்க வந்து ஒரு டாடா இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு கம்பெனி, டாடா கம்பெனி நிறுவனம். அந்த நிறுவனம் என்ன செய்யுது அப்படின்னா ஒரு விளம்பரம் கொடுக்குறாங்க. அந்த நிறுவனம் வந்து ஒரு விளம்பரம் கொடுக்குது. எப்படின்னா ஆண்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு அப்படின்னு ஒரு விளம்பரம் வருது. இத பார்த்த இந்த சுதா மூர்த்தி அப்படின்ற ஒரு பெண் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க ஒரு கடிதம் எழுதுறாங்க. அந்த நிறுவனத்துக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. எப்படி எழுதுறாங்க? இப்படி உலக புகழ்பெற்ற ஒரு நிறுவனம் பால் பேதம் காட்டுவது மிக சரியே அப்படின்னு ஒரு கடிதம் அனுப்புறாங்க. அதாவது துணிச்சலாக அதை அவங்க செய்த தவறை சுட்டி காட்டி, அதாவது நக்கலா சொல்ற மாதிரி சுட்டி காட்டி அந்த கடிதம் அவங்களை துணிச்சலை காட்டுது இல்லையா, அந்த கடிதம் அதை அனுப்புனாங்க. இந்த துணிச்சலை பார்த்த அந்த நிறுவனம் வந்து அவங்களுக்கு அந்த முதல் மென் பொறியாளர் இந்த பதவி அவங்களுக்கு கிடைச்சது. இப்போ இன்போசிஸ் டெக்னாலஜி அந்த கம்பெனி தலைவராக அவங்க இருக்கிறாங்க, இன்போசிஸ் கம்பெனிக்கு. இப்படி ஒவ்வொரு பெண்களும் தங்களுடைய ஆற்றல், துணிச்சல், தன்னம்பிக்கை, முயற்சி இவைகள்னால இந்த உலகத்துல ஒரு பேராற்றல் மிக்க ஒரு பெண்ணாக அவங்க விளங்குறாங்க. இன்னொரு நான் ஒரு உதாரணம் சொல்ல விரும்புறேன். என்னன்னா நீங்க பெரிய உயர் அதிகாரி கலியமூர்த்தி அவங்களை பற்றி நீங்க எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்களான்னு தெரியாது. தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் வந்து மாணவர்களுக்காகவும் பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்காக நிறைய விழிப்புணர்வு உரை கொடுத்திருக்காரு. யூடியூப்ல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா கலியமூர்த்தி ஸ்பீச் போட்டீங்கன்னா வரும். அவர் நிறைய அவருடைய அந்த விழிப்புணர்வை பார்த்து எத்தனை மாணவர்கள் தெரிஞ்சிருக்காங்க. பெற்றோர்களுக்கும் அவர் எடுத்து சொல்கிற அந்த எல்லாம் கேட்கும் போது நிஜமா அதை கேட்காதவங்க எல்லாம் அதை கேட்டு பாக்குறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு நல்ல ஸ்பீக்கர் அவரு வந்து ஒரு காவல்துறையில உயர் அதிகாரியா வேலை பார்க்கிறாரு. ஒவ்வொரு முறையும் அந்த துப்பாக்கி சுடும் போட்டியில வந்து காவல்துறையில இவரை அனுப்பியிருக்காங்க. அப்ப 2 முறை அவர் தங்க பதக்கம் வாங்கிட்டார். அந்த காவல்துறை இவங்களை அனுப்பி அவரை நம்பி கண்டிப்பா இவர் போனா தங்க பதக்கம் வாங்கிடுவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கையில போனாரு. இவரு 2 முறையும் தங்க பதக்கம் வாங்கிட்டார். அந்த 2 முறையும் அவரு தோற்கடிச்சது வந்து அச்சுத நாயகன் அப்படின்ற ஒருத்தர். ஏன்னா கடைசி சுற்று, முதல் சுற்று 2வது சுற்று எல்லாம் வந்த பிறகு 3வது சுற்றுல வரப்போது இவங்க 2 பேரும் தான் கடைசியில இருப்பாங்க. அச்சுத நாயகனும் இந்த கலியமூர்த்தியும் அவங்க 2 பேரும் தான் அந்த கடைசி போட்டியில இருப்பாங்க ஜெயிக்கிறதுக்காக. 2 முறையும் அவர் இந்த ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் வித்தியாசம் 2 பாயிண்ட் வித்தியாசத்துல அவரை தோற்கடிச்சிட்டார். இப்போ 3வது முறையும் இந்த காவல்துறை வந்து நம்பி அனுப்புறாங்க. கலியமூர்த்தி தான் சார் தான் வெற்றி பெறுவார் அப்படின்னு அனுப்புறாங்க. சரி இவரு போறாரு. போய் 2-3 சுற்றுலாம் முடிஞ்சிருச்சு. அந்த அச்சுத நாயகன்னு தேடுறாரு, அவரு காணும். ஏன் அச்சுத நாயகன் எங்க அவரு காணுமே அப்படின்னு. இல்லை சார் 2 முறை அவர் தோற்றுட்டாரு, அதனால இந்த வாட்டி அவர் வரல சார் அப்படின்னு. சரி லாஸ்ட் 3வது சுற்றுக்கு யாரு இருக்காங்க வர சொல்லுங்க அப்படின்னும் போது ஒரு பெண் வராங்க. ஓ பெண்ணா, இவகிட்ட சாதாரணமா தோத்துடலாம் அப்படின்னு அவரு கொஞ்சம் திமிரா. ஏன்னா பதவியும் பெருமையும் கூட கொஞ்சம் நமக்கு ஒரு இதுல மனசுல மமத்தை கூடும் இல்லையா? அந்த மாதிரி அவருக்கும் சரி நம்ம இவ தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு அவரு நினைச்சுக்கிட்டு சரி போட்டியெல்லாம் நடக்குது. கடைசியில வந்து 2 பேரும் இந்த டிரால கிரிக்கெட்லாம் டிரால முடியல, அது மாதிரி ஒரே பாயிண்ட்ல 2 பேரும் முடிக்கிறாங்க. அப்போ அங்க இருக்கிற அதிகாரி சொல்றாங்க, சரி நம்ம டிரா போட்டு பார்க்கலாம், இதுல பாயிண்ட் போட்டு பார்த்து எதுல வருதோ அவங்க ஜெயிச்ச மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவரும் சரி நல்லது அதுவா போச்சு, ஒருவேளை காயின் போட்டு போட்டதுனால நம்ம தோத்துறோம் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டிய அப்படின்னு நினைச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா போட்டியில பெண்கிட்ட தோக்குறது எவ்வளவு பெரிய அவமானம் அப்படின்னு ஒரு இது இருந்தா சரிங்க சார் அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த பெண் வந்து இல்ல சார் நீங்க மறுபடியும் போட்டி வைங்க அப்படின்னு சொன்னோம்னா மறுபடியும் வைக்கிறாங்க. அது ஒரு பாயிண்ட் வித்தியாசத்துல அவர் தோத்து போயிடுறாரு. அந்த பெண் ஜெயிச்சது இவருக்கு ரொம்ப அவமானம் போயிடுச்சு. ஒரு பொண்ணுகிட்ட நம்ம தோத்துட்டோமே அப்படின்னு அவர் தனியா உட்கார்ந்துருக்காரு.
அந்த பெண் அங்கிருந்து வரா, வந்து சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறாரு. நான் நல்லா இருக்கேம்மா, கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்றாரு. சார், அதாவது எங்க அப்பா 2 முறை உங்ககிட்ட தோத்துட்டாரு. இந்த முறை நான் வந்து அவருடைய இடத்துல இருந்து நான் ஜெயிக்கணுன்றதுக்காக நான் இங்க வந்தேன் அப்படின்னு அவர் சொல்றேன். அப்பதான் அவருக்கு தெரியுது அந்த அவருடைய பொண்ணு இவரு அந்த அச்சுதநாயகனுடைய பொண்ணு அப்படின்னு அவருக்கு தெரியுது. அப்போ எவ்வளவு தன்னம்பிக்கையுடன் விடாமுயற்சியாக இந்த பயிற்சியை மேற்கொண்டு தன் அப்பா விட்டு சென்ற அந்த பணியை நாம செய்து முடிக்கணும், நம்ம எப்படி இந்த வாட்டி ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு அந்த பெண் அங்க நின்னா பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு பேராற்றல் அவளுக்கு இருக்கு. அந்த இடத்துல ஜெயிச்சு காட்டணும் ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா? இப்படி பெண்கள் வந்து அப்படி ஒவ்வொரு துறையிலும் அவங்க முன்னேறும் போது அந்த தன்னம்பிக்கையை அவங்க விடுறதே இல்லை. அதாவது முயற்சி பண்ணணும், அதை சாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் அவங்க கிட்ட இருந்துகிட்டுதான் இருக்கு. இதே மாதிரிதான் அந்த ஈரோட்ல ஒரு சிறுமி, ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் அப்படின்னு சொல்லலாம். அந்த பெண் வந்து என்ன செய்யறா அப்படின்னா, தன் அப்பா வந்து ஏதோ கலெக்டர் ஆபீஸ்ல வேலை பார்க்கறாரு. மத்தியானமா ஒரு சாப்பாடு எடுத்துட்டு போறதுக்காக போய் போறா. அவங்க அப்பா வந்து மாடியில ஏறுறதும் இறங்குறதும், ஒருத்தர் டீ வாங்கி கொடுக்கறதும், இது வாங்கி கொடுக்கறதும், சிகரெட் வாங்கி கொடுக்கறதும், இப்படி ஒவ்வொரு வேலையா 10 வாட்டி ஏறி ஏறி இறங்குறாரு. இப்ப பாக்குற அப்பா இப்ப இத்தனை வாட்டி ஏறி ஏறி இறங்குறாரு, எவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்பா நீங்க ஏன் இப்படி இத்தனை வாட்டி ஏறி இறங்கணும், அவங்களே கீழே இறங்கி வந்து டீ குடிக்கலாம் இல்லையா, நீங்க ஏன் இப்படி மாடி மாடி ஏறி ஏறி இறங்குறீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு, இல்லம்மா நான் படிச்சிருந்தேன்னா நானும் ஒரு கலெக்டராவோ இல்ல ஒரு நல்ல ஒரு ஆபீஸாவோ இருந்திருப்பேன், நான் படிக்கல, அதனாலதான் இப்படி கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு, நீயாவது படிச்சு ஒரு நல்ல உத்தியோகத்துல இருக்கணும், என்ற மாதிரி நீயும் கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பா சொன்ன அந்த வார்த்தைகள் மனசுல படுகிறது. சின்ன வயசுல இருந்தே அந்த மனசுல அந்த ஒரு எண்ணம் அவளுக்கு தோண்டிக்கிட்டே இருக்கு, நம்மளும் நல்லா படிக்கணும், பெரிய ஒரு ஆபீசர் ஆகணும், எப்படி அந்த ஒரு எண்ணம் மனசில் துளிர் விட்டாலே, அந்த விதை வந்து அவளோட விதை விழுந்துட்டாலே அது ஒரு பெரிய மரமா மாறி விருட்சமா மாறும் இல்லையா? அந்த மாதிரி இவளுடைய மனசுல அந்த கனவு வந்து ஒரு பெரிய ஆலமரமா விருட்சமா மாறியது. பின்னால அவள் ஒரு கலெக்டர் ஆனா. இப்படி தன்னுடைய எண்ணங்களையும் அந்த நிறைவேற்றுகின்ற அந்த ஆர்வம், இந்த பெண்களுக்குள்ள அந்த பேராற்றல் நம்ம இருக்கத்தானே செய்யுது. ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் அது இருக்க செய்யுது. அந்த அளவுக்கு பெண்கள் தங்கள் ஆற்றலை வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதே மாதிரி இப்போ நிறைய பெண் எழுத்தாளர்கள், கவிஞர்கள் இதெல்லாம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. முந்தையெல்லாம் ஆண்கள் தான் அதிகம் எழுதுவாங்க, ஆண்கள் எழுத்தாளர்கள் தான் இருப்பாங்க, பெண் எழுத்தாளர்களே இல்லை அப்படியெல்லாம் இல்லை. இந்த முறை நிறைய பாக்குறோம். அதாவது அந்த காலத்துல சங்க காலத்துல ஔவையார், காக்கை பாடினியார் இவங்க எல்லாம் இருந்தாங்க. பக்தி பக்தி இலக்கியங்கள்ல வந்து ஆண்டாள், காரைக்கால் அம்மையார் அப்படி இருந்தாங்க. இப்போ நிறைய தற்கால கவிஞர்கள், எழுத்தாளர்கள் எல்லாம் கூடிக்கொண்டே போறாங்க. எப்படி எப்படி அவங்களால முடியுது அப்படின்னா, அந்த மாதிரி இந்த சுகித்ராணி, நிறைய ரேவதி, குட்டி ரேவதி, தாமரை இது போன்ற கவிஞர்களும் எழுத்தாளர்களும் நிறைய அதிகமாகிறாங்கன்னா அவங்களுடைய வாசிப்பு ஒன்றுதான் நம்ம சொல்ல முடியும். அதாவது இப்போ இங்க இருக்கிற குழந்தைகள்லாம் திருக்குறள்லாம் ரொம்ப அழகா சொன்னாங்க இல்லையா? அப்போ அவங்க கிட்ட இருக்கிற அந்த வாசிப்பு தான் ஒரு பெண் பேராற்றல் அவங்க கிட்ட இருக்கு, அந்த பேராற்றல் இருக்கு, அதுதான் பின்னால வெளிப்படும் அப்படின்னும் போது இப்பவே அவங்களுக்கு தெரியுது. ஒவ்வொருவரும் இந்த திருக்குறளை வாசிக்கிறார்கள் என்பது தெரிகிறது. நம்முடைய அரசாங்கம் எல்லா இடத்திலும் பள்ளி மாணவர்களுக்கு திருக்குறள் 1300 திருக்குறளைகள் 1330 திருக்குறளை சொல்கிறவர்களுக்கு பரிசுகள் வழங்குகிறது, ஊக்குவிக்கிறார்கள். அதே போல ஒரு குட்டி எங்க ஊர்ல ஒரு யூகேஜி படிக்கிற ஒரு பையன் உலக சாதனை ரெக்கார்ட்ல 1330 குறள்களையும் அவன் சொன்னான், அது உலக சாதனை ரெக்கார்ட் ஆச்சு. இப்படி அந்த குழந்தைகளிடையே ஒரு ஆர்வத்தை இந்த பெற்றோர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும். அதாவது வாசிப்பு மெயினா முக்கியமா இருக்கணும். வாசிப்பு இருந்துட்டாலே அதை வாசிக்கிறதை நேசிக்க முடியும், அதை சுவாசிக்க முடியும். அதை புரிந்து கொண்டு நாம் படிப்பதனால பின்னால ஒரு பெரிய ஒரு அறிவாளியாகவும் ஆகலாம். அத வாசிப்பு என்கிறது, வாசிப்பு வந்து புத்தகத்தை வாசிப்பு தான். வாசிப்பு என்பது நம்மளை அழ வைக்கும், சிரிக்க வைக்கும், அழந்த கண்ணீரை துடைக்கவும் செய்யும், மயில் இறகால் கோதி விடவும் செய்யும்,
சிந்திக்க செய்யும். இப்படி எவ்வளவு இருக்கிறது வாசிப்புல இருக்கு இல்லையா? நூலளவே ஆகுமா நுண்ணறிவு என்ற ஔவையார். அதே போல தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு என்று வள்ளுவர் நமக்கு சொல்லியிருக்கார் இல்லையா? இப்படி எப்படி நம்ம அந்த கிணற்றை தோன்ற தோன்ற நீர் சுரக்கிறதோ அது போல வாசிக்க வாசிக்கதான் இந்த அறிவு நமக்கு சுரக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார். அதுதான் உண்மையானதும் கூட. பெண்கள் எந்த அளவுக்கு முன்னேறுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வாசிப்பு திறன் இருந்தா பல இதுல நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு கிடைக்கும், வேலைகள் வாய்ப்போ இல்லை எந்த ஒரு அறிவை பெருக்கிக் கொள்ள அது உதவுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். நிறைய அதாவது இன்றைய இன்றைய பெண்கள் வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா போராடும் பெண்களாகவும் சாதிக்கும் பெண்களாகவும் மாற்றத்தை உருவாக்கும் பெண்களாகவும் தான் இருக்காங்க. போராடி எதையும் பெற முடியும் அப்படின்னு நினைக்கிற பெண்கள் தான் இருக்காங்க. தங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இப்ப நிறைய சட்டங்கள் உரிமை இதெல்லாம் வந்து இருக்கு. அதுக்கேற்ற அந்த உரிமைகளை அவங்க எடுத்துக்கிறாங்க. சுதந்திரமாக செயல்படுகிறாங்க. தலைமை பொறுப்பிலும் இருக்கிறாங்க. எந்த பொறுப்பில் இல்லை, அரசியலும் சரி எல்லாவற்றிலும் துணிந்து போராடக்கூடிய ஒரு பெண் ஆற்றல் மிக்கவர்களாக தான் இருக்கிறாங்க. அதே நிறைய விழிப்புணர்வு இது போல முந்தியெல்லாம் இந்த கொரோனா காலத்துல எல்லாம் நமக்கு அந்த படிக்கவே முடியாத காலகட்டத்தில எல்லாம் இந்த மாதிரி இணையவழி மூலம்தான் பெண் எல்லாருமே கற்றார்கள். கல்வி அறிவு அதுலதான் நமக்கு கிடைச்சது. எவ்வளவு வசதிகள் இருக்கு, அந்த வசதிகளை எல்லாம் அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இப்படி பெண்கள் ஒவ்வொரு துறையிலும் முன்னேறி கொண்டிருக்கிற அந்த பெண்ணாற்றல் மிக்கவர்களை நாம் போற்ற வேண்டும். அதாவது ஒரு பெண் அந்த குடும்பத்தை ஒரு பெண் கல்வி கற்றால் அந்த குடும்பமே கல்வி கற்ற மாதிரி அப்படின்னு சொல்றது இல்லையா? ஒரு பெண் மகிழ்ந்தால் அந்த குடும்பமே மலரும். ஒரு பெண் முன்னேறினால் அந்த குடும்பமே நாடே முன்னேறும். இதுதான் அர்த்தம். பெண் பேராற்றல் என்பது ஒரு சக்தி படைப்பு. அந்த சக்தியை நீங்கள் எல்லாரும் பெண்களாகிய நாம் புரிந்து கொண்டு அதை செயல்படுத்தணும் அப்படின்றதுதான் ஒரு பெரிய நோக்கமாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெண்களை கேட்டுக்கொள்கிறேன். அதே சமயம் ஒரு சின்ன ஒரு கவிதையை உங்களோடு பகிர்ந்துக்கலாம் நான் நினைக்கிறேன். பெண் உந்து சக்தியை ஏற்படுத்தக்கூடிய சின்ன கவிதை. அதாவது சிறகுகள் விரி சிறைகளை உடை அப்படின்னு ஒரு கவிதை. பெண்ணே சிறகுகள் விரி சிறைகளை உடை, உயரம் பர சிகரம் தொடு, காயம் மற கவலை விடு பெண்ணே, ஓடும் பாதையில் ஆணிகள் ஆழமாய் குத்தினாலும் ஓடு, ஓடும்போது ஓய்ந்து விடாதே, வெற்றிக்கான பாதையை தேடு, விமர்சிக்கும் வித்துக்களை உன் திறமையால் வியக்கவை, சிகரம் தொட நம்பிக்கையுடன் நோக்கிச் செல், மனதை இயக்கவை, உனது நாட்களை நீயே எழுது, நல்ல நேரம் பார்க்காதே, வீழ்ந்தாலும் மீண்டும் எழுந்து உலகம் பேச உன் பெயரை எழுது, கனவை நிறைவேற்றி எண்ணியதை நுண்ணிய நெடியில் முடித்து காட்டு, உலகத்தை உன் முன்னால் நிறுத்து, உடையின் கீறல் தாங்கியதாலோ உடைந்த சிற்பம் உருவாகும், எரியும் தீயை நெஞ்சில் ஏற்று யாரும் வெல்ல முடியாது, கண்கள் மூடி காத்திருந்தால் காலை என்றும் முடியாது, துயரான பொழுதிலே துன்பத்தை கூறாக்கிடு, நீ அழுகையின் உறைவிடம் அல்ல, எழுச்சியின் வாழ்விடம், விரும்பி நீயை விதையை தூவு, வேர்கள் கொண்டு மரமாகும், உதிர்ந்து விழும் வேர்வை கூட உந்தன் வாழ்வில் உரமாகும், வாசல் தாண்டி வந்த பூவே வாழ்க்கை முன்னே கிடைக்கிறது, மாற்றம் ஒன்றை ஏற்றுக்கொண்டால் மனசு காற்றில் பறக்கிறது, பேதை பருவத்தில் மேதையாக நிலைத்திடு, பெதுமை உள்ளத்தில் தீயதனை பொசுக்கிடும், இலைகள் எல்லாம் சருகாய் மாறும் இதுவே உண்மை விதியாகும், சருகை கூட இலையாய் மாற்றும் மொழியே பெண்ணின் மதியாகும், கயமையை எதிர்த்திட
பார்வையில் அனல் உண்டு. இடரான வேளையில் துணிச்சலை உனதாக்கிடு. கரையை தாண்டி போவதற்கு புயல் கரையை கேட்காது. பெண்ணே, சிறையை தகர்த்து முன்னேறு. மீசை மட்டும் இல்லையடா, பாரதி பல நூறு. பெண் பாரதி பல நூறு. இந்த கவிதை பெண்களை இப்படியெல்லாம் நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு கவிதையை உங்களோடு நான் பகிர்ந்துக்கின்றேன். இப்படி ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை எனக்கு அளித்து பெண் என்னும் பேராற்றல் என்ற தலைப்பில் பேச வைத்த அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியான நன்றி இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உரையை வழங்கிய இன்றைய சிறப்பழைப்பாளர் திருமதி ரமணி மாடசாமி அம்மா அவர்களுக்கு கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து வாழ்த்தை வழங்குவதற்கு நீதியரசன் ஐயா அவர்களை அன்பன் அழைக்கின்றோம். தொடர்ந்து தயாரில் இருக்குமாறு திருக்குறள் காமராஜ் ஐயா அவர்களை அன்பன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று ஒரு சில 3-4 தினங்களாக இந்த பேரவையில் கலந்து கொள்ள இயலவில்லை. ஐயா கொச்சினிலிருந்து நண்பர் 2 நாட்களாக காணவில்லையே என்றார். இல்லை, 3-4 நாட்களாகவே வர இயலவில்லை. அதற்கான காரணத்தை ஐயா காமராஜ் அவர்களிடம் சொல்லிவிட்டேன். என்னோடு வசிக்கும் எனது 2வது மகன் தனது அந்த வீட்டை மராமத்து வேலை செய்து கொண்டிருக்கிறார். அதனால் தற்காலிகமாக ஒரு 2 மாதத்திற்கு மூத்த மகன் வீட்டில் நானும் எனது துணைவியாரும் தங்கியிருக்கிறோம். அதனால் குறித்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இயலவில்லை. ஏதோ ஒரு வகையில் தடங்கல்கள், வேலைகள் வந்து விடுகின்றன. முயன்ற அளவு நான் இந்த வருகைக்காக முயற்சி செய்கிறேன். உங்கள் ஆதங்கத்திற்கு நான் அடிபணிகிறேன். அடுத்து இன்றைய சிறப்பு விருந்தினர் அம்மா அவர்கள் ரமணி மாடசாமி என்று விளம்பரப்படுத்தியிருந்தார்கள். மாடசாமி என்ற பெயர் எங்கள் குடும்பத்தோடு உள்ள பெயர். எனது அப்பாவின் அப்பா பெயர் மாடசாமி. மாடசாமி என்பது என்னுடைய தாத்தா பெயர். எனவே எனக்கு அந்த நினைவுகள் வந்து மோதின. அருமையான உரை, பெண்கள் விடுதலை சுதந்திரத்தை பற்றிய பெண்களுக்கான ஊக்கமளிக்கின்ற ஒரு உரையை அம்மா ரமணி மாடசாமி அவர்கள் உரையாற்றி அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் பெண் விடுதலையை பற்றி பேசும் பொழுது தந்தை பெரியார் அவர்கள் பெண் விடுதலைக்காக பாடுபட்டார் என்ற செய்திகளை எல்லாம் சொன்னார்கள். 1952 ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் டாக்டர் சந்திரசேகர் அவர்கள். அவர் சென்னை வந்தபோது தந்தை பெரியார் அவர்களை சந்தித்து, ஐயா, பெண் விடுதலை, பெண் சுதந்திரம், ஆணும் பெண்ணும் சமம் என்றெல்லாம் நீங்கள் சொல்லி வருகிறீர்களே, யார் தங்கள் மனைவிமாருக்கு விடுதலை தருவார்கள்? யார் தங்கள் மனைவிமாருக்கு சம உரிமை வழங்குவார்கள்? இது சாத்தியமா, நடக்கக்கூடியதா என்று டாக்டர் சந்திரசேகர் அவர்கள் தந்தை பெரியார் அவர்களை பார்த்து கேட்டார். அதற்கு பெரியார் அவர்கள் பதில் சொன்னார்கள், பெண் விடுதலை, பெண் சுதந்திரம் என்று பேசும்போது ஆண்கள் தங்கள் மனைவிமார்களை நினைக்க கூடாது, தங்கள் தங்கையை நினைக்க வேண்டும், தன்னுடைய தாயை நினைக்க வேண்டும்.
தன்னுடைய மகளை நினைக்க வேண்டும். அப்படி நினைக்க ஆரம்பித்தால் எல்லா ஆண்களுமே பெண்களுக்கான விடுதலையை, சம உரிமையை வழங்க தயங்க மாட்டார்கள் என்று தந்தை பெரியார் அவர்கள் பதில் சொன்னார்கள். அதுதான் உண்மையானது. பெண் விடுதலை என்பது தன் மனைவிமாரை வைத்து நீங்கள் சிந்திக்காதீர்கள் என்று தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள். அதே போல அம்மா ரமணி அவர்கள் பெண் ஓர் உந்து சக்தி என்று சொன்னார்கள். அதோடு ஒரு கவிதையை முத்தாய்ப்பாய் இறுதியில் படித்தும் காமித்தார்கள். நான் மங்கை ஒரு மகாசக்தி என்ற தலைப்பில் நான் ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன். என்னுடைய கவிதை நூலில் அந்த கவிதை இடம்பெற்றிருக்கிறது. அந்த கவிதை இதுதான், இதோ கேளுங்கள். மங்கை ஒருத்தி தரும் சுகமும் எங்கள் மாத்தமிழுக்கு ஈடில்லைகான் என்று பாடிய புலவர்கள் கூட மங்கை பற்றியே அதிகம் பாடியிருக்கிறார்கள். ஏன்? மங்கை ஒரு மகாசக்தி, உந்து சக்தியும் கூடத்தான். மங்கை ஒருத்தியிடம் மனதை கொடுத்து பாருங்கள், மற்றவர்களெல்லாம் சகோதரிகளே. மங்கையை அடிமையாக்கி பார்த்தால் ஆண்டியாவீர்கள். மங்கையிடம் அடிமையாகி பாருங்கள், அரசனாவீர்கள். ஆண்டியா அரசனா, முடிவு உங்கள் கையில் என்று அந்த கவிதையை நான் எழுதியிருக்கிறேன். அந்த கவிதை தான் அம்மா ரமணி அவர்களின் உரையின் போது என் நினைவில் நிழலாடியது. அருமையான பெண்களுக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் தரக்கூடிய சிறந்த உரையாற்றிய அம்மா ரமணி மாடசாமி அவர்களை வாயார மனதார வாழ்த்துகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். சிறப்பாக வாழ்த்தை வழங்கிய நீதியரசர் நசரத் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக வாழ்த்தை வழங்குவதற்கு திருக்குறள் காமராஜ் ஐயா அவர்களை அன்பன் அழைக்கின்றோம். தொடர்ந்து அருளே இருக்குமாறு டெல்லிய பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்பன் கேட்டுக்கொள்கிறோம். உலகு இன்புற கண்டு காண்பொருவர் கற்றறிந்தார். தாம் கற்ற கல்வியாலும் தாம் பகிர்ந்த கல்வியாலும் உலகம் பயன்பெற்று இன்புற கண்டு கற்றறிந்த ஞானிகள் கல்வியின் மீது மேலும் காதல் உருவார்கள் என்பதுதான் அந்த குறளோட கருத்து. இந்த குறள் பாத்தீங்கன்னா, நான் இங்க இருக்கிற 4-3 பேருக்கு பொருந்தோம். முதலாவதா நம்முடைய அம்மா ரமணி அம்மா அவர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல 29 ஆண்டுகள் மெட்ரிக் பள்ளியில் முதல்வராக இருந்திருக்கிறார். 100 கவிதைகளை எழுதி உலக சாதனை படைத்திருக்கிறார். நட்புறவு கழகத்தின் விருதுநகர் செயலாளராக இருக்கிறார். இப்படி பல விஷயங்களை அவர் பார்த்து பண்ணியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்ல, தொடர்ந்து சமூக செயல்பாட்டாளராக இப்படிப்பட்ட அவர் நம்ம அரங்கத்துல வந்து சிறப்பாக பேசியமைக்கு என்னுடைய பாராட்டுக்களின் நன்றி வணக்கத்தை முதல்ல நான் தெரிஞ்சுக்கிறேன். இன்னொரு செய்தி என்ன, நீதியரசர் நடராஜன் ஐயாவை பார்க்கும்போது ஒரு பாடல் தான் எங்களுக்கு ஞாபகம் வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா, உன்னை காணாத கண்ணன் தான் கேளாகி கொட்டியது அப்படின்னு ஒரு வரி வரும். நான் அந்த வரியை அடிக்கடி நினைச்சு பார்ப்பேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே கேட்குறாங்க என்கிட்ட, எங்க ஐயா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்னாச்சுன்னு கேட்கும்போது அவங்க கேட்கற ஒரே ஒரு என்னன்னா, உடல்நிலை சரியில்லையா அப்படிங்கிற தோணியில் தான் கேட்பாங்க. கிடையாது, ஆரோக்கியமாக இருப்பவர்கள்ல ஒரு முதல் ரகம். அது மாதிரி வீடு வந்து கொஞ்சம் புதுப்பிக்கிறாங்க, அதனால வேறொரு இடத்துக்கு போயிட்டாரு. போகும்போது அந்த இடத்துல அவரால் அதை சரியா பண்ண முடியல, ஆனா சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆனா இப்போது கூட பாத்தீங்கன்னா அவர் வழக்கமாக பின்னாடி இருக்கிற அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டு கேட்கறாங்க என்கிட்ட. நிறைய பேர் இந்த அரங்கத்துல இருக்கிற
பெருந்தகை எல்லாம் கூட கேட்டாங்க, எங்க நீதியரசர் பின்னாடி அவருடைய வேற எங்க இருக்காரு பழகுதே அப்படின்னு. ஆமா மெய்தான் அப்படின்னு சொன்னேன். அதே போல இன்று அவருடைய வருகை எங்களுக்கு எல்லாம் ஓவையாக இருக்குது என்று சொல்லி நம்முடைய அரங்கத்தில் இருக்கிற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெருந்தகை எங்கேயும் வேட்டி கட்டிக்கிட்டு, எங்கேயும் தமிழ்ல பேசிக்கிட்டு, எங்கேயும் தாடி கழிச்சுக்கிட்டு, எங்கேயும் திருக்குறளை சொல்லிக்கிட்டு இருக்கிற நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பெருந்தகை அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே கைத்தட்டி அவருக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்து சொல்றாரு டெல்லி பிரம்மநாயகம் ஐயா. நான் என்னை காலையிலே கூப்பிட்டு பேசி மகிழ்ந்து விட்டேன். இப்போது ஜானகி அம்மா வந்திருக்காங்க, பிரேமா அம்மா வந்திருக்காங்க, ரமணி அம்மா, அப்புறம் நம்மளுடைய அது பார்த்த உடனே எல்லாரும் செல்வராஜ் ஐயா, அப்புறம் குரலரசி திருமதி அன்னபூர்ணியம்மா, இப்படி பல பெருந்தம் மகிழ்ந்து என்பதை அவருடைய ஸ்டைல் அப்படி சொல்லுவாங்க. அவர் ஸ்டைல வேற அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஆளுமையாக ஐயா அவர்கள் என்று பிறந்த நாள் காண்கிறார். அவருக்கு முன்னுடைய வாழ்த்துக்கள் சொல்கிறேன். அடுத்ததாக நம்முடைய அம்மா ரமணி அம்மா அவர்கள் சிறப்பான உரையை தந்தார். அது கேட்டீங்கன்னா, இப்பொழுது பெண்களுக்கு இருக்கும் தியாகம் இப்படி சொல்லிட்டே போலாம். இதுல பெண்மையினுடைய சிறப்புகள், பல்வேறு பரிணாமங்கள், அவருடைய சலை வழிகாட்டுதல், இப்படி எல்லாருக்கும் முதன்மையா எல்லா பெண்மையும் சுட்டி காட்டுறாங்க. அது பாத்தீங்கன்னா, பெண் என்பவள் ஆணை போலவே படைக்கப்பட்டிருந்தாலும் உயிர் ரீதியாக சமூக ரீதியாக தனித்துவமானவள். அவள் அன்பு மகளாக, காதலியாக, மனைவியாக, அன்னையாக பல பொறுப்புகளை தாங்குகிறார். அதோடு மட்டுமல்ல, அடக்கம், தியாகம், பெருமை, பொறுமை, இரக்கம், அன்பு மற்றும் ஆளுமை போன்ற பண்புகள் பெண்ணின் இயல்பான கருதப்படுகிறது. நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா, எங்களுக்கு ஒரு தோழி வந்த தோண்டி கீழே வந்தாங்க. ஆனால் அப்படி கிடையாது. தோத்துட்டாதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, தன்னை மிகப்பெரிய மேல கொண்டு போயிடுறாங்க. அதனால அவர்கள் சாதாரண ஆட்களாக நம்ம எண்ணி விட முடியாது. அதனால நம்ம என்ன பண்றோம்னா, அவர்களை மதிப்பதுதான் மிகப்பெரிய சிறந்த ஒரு வழிகாட்டலாக இருக்குன்னு சொல்லி, பொறுமை, இரக்கம், அன்பு மற்றும் ஆழ்மை போன்ற பண்புகளின் பெண்மின் இயல்பாக ஏற்பட்டாலும் கூட ஆண்களுக்கு சமமான உரிமைகளை பெறுவதற்கும் பெண்கள் நீண்ட காலம் போராடி இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் இதையெல்லாம் சொல்லி இன்னைக்கு சிறப்பாக உரையாற்றினார்கள். ஓவியம், நாட்டியம், எழுத்து, இசை பல துறைகளிலும் பெண்கள் பேராளுமையாக இருக்கிறார்கள். ஏன் ஒரு சின்ன கோலம் போட்ட விட ரசிக்கும் போதுதான் நமக்கு தெரியுது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய பெண்கள் வெறும் குடும்ப நிர்வாகம் மட்டுமல்ல, சமூகம், அரசியல் மற்றும் பொருளாதார மாற்றங்களை கொண்டு வருவதில் ஆற்றல் கொண்டவர்கள் என்பதை நாம் என்னைக்கே மறக்கக்கூடாது என்று சொல்லி நன்றாக உரை நிகழ்த்திய அம்மா அவர்கள் இந்த அரங்கத்தில் தொடர்ந்து வரலாம். ஒரு நாள் தவறாத நடக்கிறது. நீங்கள் தொடர்ந்து வாருங்கள். வந்தீங்கன்னா உங்கள் வாழ்த்தையை தாருங்கள். மாதம் ஒரு சிறப்பாக வாழ்த்தை வழங்கிய திருக்குறள் காமராசை அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக வாழ்த்தை வழங்குவதற்கு டெல்லி பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்பன் அழைக்கின்றோம். திறந்தாலே இருக்குமாறு ஜானகி அம்மா அவர்களை அன்பன் கேட்டுக்கொள்கிறோம். அழைத்ததற்கு நன்றி முத்து குணமதி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சிங்கேமும். பெண் என்ற பேராற்றல், பெண் என்றாலே பேராற்றல் தான். பெண் வேறு, பேராற்றல் வேறு அல்ல. இன்றைய நிகழ்விலும் பெண் என்ற பேராற்றல்கள் மிக அதிகமாக நிறைந்திருக்கிறார்கள். சிறப்பாக இன்றைய நிகழ்வை சிறப்பித்த கவிதாயினி ரமணி மாடசாமி அம்மா அவர்களுக்கு கலந்துரையாடுவோம் தமிழ்நாடு சார்பாக வாழ்த்துக்களையும்
பாராட்டுக்களையும் தெரிவிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம். அவர் சார்ந்திருக்கும் துறையில் மிகப்பெரிய சாதனைகளை புரிந்து மேலும் பல விருதுகளை பெறவும் கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து இடம் சாருகிறோம். நன்றி. வர இருக்கிற வாழ்த்துரை வழங்குபவர்கள் வெகு சீக்கிரமாக ஓரிரு மணித்துளிகளில் வாழ்த்துக்களை நிறைவு செய்யுமாறு வேண்டுகிறோம். இப்பொழுது நேரலை இல்லை, அதனால் பதிவு என்பதால் காலத்தின் அருமை கருதி ஒத்துழைப்பு நல்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சிறப்பாக வாழ்த்துரை வழங்கிய டெல்லி பிரம்மநாயகம் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு ஜானகி அம்மா அவர்களை அன்பன் அழைக்கின்றோம். தொடர்ந்து இருக்குமாறு பிரம்மா அம்மா அவர்களை அன்பன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த இணையத்தில் இணைந்திருக்கின்ற அத்தனை ஆளுமை அனைவருக்கும், மாணவர்கள், குழந்தைகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று பேசிய ரமணியம்மா அவர்கள் மிகவும் எனக்கு பிடித்தவர்களாக ஆகிவிட்டார்கள். ஏனென்றால் என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து எண்ணங்களையும் அவர்கள் இன்று அவர்களுடைய அதாவது வார்த்தையிலே என்று என்னால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, நீதியரசர் ஐயா கூறிய கவிதை கூட மிகவும் அருமையாக இருந்தது. மேலும் இந்த இணையத்தில் இருக்கின்ற நம்முடைய பிரம்மநாயகம் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு முன்னால கூறிய இருவர் வாழ்த்துரை வழங்கினார்கள். அனைவருமே அனைத்து விஷயங்களையும் கூறிவிட்டார்கள். இருந்தாலும் சிறகை விரி சிறையை உடை என்ற கவிதை மிகவும் அழகாக இருந்தது. பெண் சுதந்திரம் எல்லாமே அவர் கூறிய கவிதைகள் அனைத்துமே ஒரு பெண்ணுக்கான அனைத்து ஒரு அதிகாரம், பேராற்றல், இது எல்லாமே ஒரு பெண்ணுக்கானதாகவே இருந்தது. மேலும் நாம் நம்முடைய திறமையை வெளிக்காட்டவில்லை என்றால் நம்முடைய சுவடு இல்லாமல் போய்விடும் என்பதை மிக அருமையாக எடுத்து சொன்னார்கள். அம்மா அவர்களுக்கு ஆசிரியர் என்ற முறையிலும் இந்த கலந்துரையாடும் பேரவையின் உறுப்பினர் என்ற முறையிலும் மிகவும் மரியாதையான ஒரு வணக்கத்தை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அம்மா. சிறப்பாக வாழ்த்துரை வழங்கிய ஜானகி அம்மா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு பிரம்மா அம்மா அவர்களை அன்பன் அழைக்கின்றோம். துணைந்தாயில இருக்குமாறு திருமதி பாக்கியலட்சுமி அம்மா அவர்களை அன்பன் கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து ஆளுமைகளுக்கும், நீதியரசர் உள்ளிட்ட இந்த சபையை வணக்கம். பிரம்மநாயகம் ஐயா அவர்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அவங்களுடைய ரமணி அம்மாவுடைய பேச்சு நான் கொஞ்சம் தாமதமா இணைஞ்சேன். அச்சுதன் நாயருடைய மகள் கலிய பெருமாள் அவர்களை எப்படி வெற்றி கொண்டார் அந்த துப்பாக்கி சுடும் போட்டியில் அப்படின்றத அந்த டைம்ல தான் நான் சேர்ந்தேன். அதுக்கு முன்னால் அவங்க பேசியதை கேட்கல. ஆனா அனைத்துமே அதுக்கு பிறகு வந்த செய்திகள் அனைத்துமே மிக சிறப்பான செய்திகள். எங்களுடைய நகராட்சி நிர்வாகத்துறையில ஒரு துப்புரவு பணியாளராக பணியாற்றிய ஒருவருடைய மகளை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறார். அப்ப எல்லாரும் கேக்குறாங்க, எதுக்கு படிக்க வைக்கிற, கல்யாணம் பண்ண அப்படின்னா, படிச்சு முடிச்ச உடனே திருமணமா ஆயிடுது, குழந்தைங்களும் ஆயிடுது. ஆனா அந்த பெண் கிட்ட அவர் சொல்லி வளர்க்கிறாரு, நீ நல்லா வரணுமா அப்படின்னு. அந்த பெண் திருமணமாகி குழந்தைகள் ஆன பிறகும் அவள் நகராட்சி ஆணையாளராக, துர்கா அப்படின்ற ஒரு பெண் நகராட்சி ஆணையாளராக பணியாற்றி வருகிறார். இது மாதிரி அந்த கல்வி அப்படின்றது பெண்களுக்கு அனைத்தையும் கொடுக்கும். அதனால பெண்களுக்கு கல்வி கொடுக்கறத பண்ணோம்னா மற்றதெல்லாம் தானா கிடைக்கும் அப்படின்றது ரொம்ப சிறப்பான பொழிவுமா, நல்ல உணர்ச்சியூட்டக்கூடியதா, நல்ல செய்திகள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். வழங்கிய பிரேமா அம்மா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு திருமதி பாக்கியலட்சுமி அம்மா அவர்களை அன்பன் அழைக்கின்றோம். திறன் தயாரில இருக்குமாறு சிறு கணேசராஜ் ஐயா அவர்களை அன்பன் கேட்டுக்கொள்கிறோம். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மிகவும் சிறப்பான உரை அம்மா. ஒவ்வொரு பெண் ஆளுமைகளையும் நினைவுக்கு கொண்டு வந்தீங்க. வேலு நாச்சியார் முதல் இப்போ உள்ள சிந்து வரை எல்லாருமே ஒரு ஆளுமைகளை நினைவுக்கு கொண்டு வந்தீங்கன்னா மிகவும் சிறப்பான உரை. அழைத்ததுக்கு நன்றி. வாழ்த்தி வணங்குகிறேன் அம்மா. நன்றிங்க அம்மா. சிறப்பாக வாழ்த்துரை வழங்கிய திருமதி பாக்கியலட்சுமி அம்மா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு செல்வராஜ் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பிறந்தாயில இருக்குமாறு அவர்களை. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். மிக சிறப்பான உரை. ஆக இந்த உரை நல்லா அருமையான உரை. ஆனா கொஞ்சம் சத்தம் இல்லை, கொஞ்சம் ரொம்ப வால்யூம் கம்மியா இருந்தது. அதனால இன்னும் கொஞ்சம் சிறப்பா வால்யூம் அதிகமா இருந்ததுன்னா கொஞ்சம் கேட்கலாம். வால்யூம் குறைவாக இருந்தது, அதை நிவர்த்தி பண்ணுறது இன்னும் நல்லா இருந்திருக்கும். நிறைய 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 ஆளுமைகளை பற்றி அவர்கள் சொன்னார்கள், பெண் ஆளுமைகளை.
அந்த பெண் ஆளுமையில் என்னென்ன பண்ணாங்க, எது பண்ணாங்கன்னு எல்லாம் நல்லா வந்து எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா புட்டு புட்டு வச்சாங்க. அது வந்து இந்த காலகட்டத்துல இந்த பெண்கள் அவங்க எப்படி வந்து முன்னேற்றம் அடைந்தார்கள் என்று முதலீடு பின்னோக்கி பார்க்கணும். அந்த பின்னோக்கி பார்த்து முன் போகணும். அதுதான் வந்து பெண்களுக்கான முன்னேற்றம் வந்து அது வந்து எப்படி வந்தோம், எப்படி வந்து வந்துட்டு இருக்கோம், எப்படி இந்த அடுத்த கட்டம் நம்ம எப்படி போகணும் அப்படிங்கிறது அந்த அந்த இது உரையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றற்ற மகிழ்ச்சி இது போன்ற உரை இந்த இந்த நிகழ்ச்சியில் நடக்கும் பொழுது நாம் எல்லாம் கேட்டு மகிழ்கின்றோம். அம்மாவினுடைய இந்த முயற்சி நன்றி. ஐயா டெல்லி பிரம்மநாயகம் அவர்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் அவருடைய வாழ்த்துக்களை சொல்லி நன்றியுடன் விடைபெறுகின்றேன். நன்றி. சீர்காழி செல்வராஜ், சிங்கப்பூரில் இருந்து. வினைத்தேத்தன் ஐயா கூப்பிட்டாங்க. அடுத்தது மேனகா. வாழ்த்துறை வழங்குவதற்கு மேனகா அம்மா அவர்களை அன்பை நினைக்கின்றோம். பாருங்கள் துறன் தயாண்டே இருக்குமாறு திருமதி அன்னபூர்ணி அம்மா அவர்களை அன்பின் கேட்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். கலந்துரையாடுவோம் பேரவையில் உள்ள அனைத்து சான்றோர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா ரமணி அம்மா அவர்கள் மிக அருமையாக பெண் என்னும் பேராற்றல் குறித்து அருமையாக பேசினார்கள். பெண்ணுக்கு வந்து அம்மா சொன்னது போல பெண்ணுக்கு கல்வி கிடைச்சிட்டாலே மற்றதெல்லாம் கிடைச்சிடும். அந்த கல்வி கிடைப்பதற்கு கடந்த ஒரு 50 ஆண்டுகளாக தான் பெண்கள் வந்து கல்வி கற்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. அம்மா அவர்கள் சொன்னது போல பாரதி வந்து பெண் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து கனவு கண்டதுல பாரதியை போல முடியாது. நிமிர்ந்த நன்னை நேர்கொண்ட பார்வை திமிர்ந்த நாணச்சருக்கு, ஆணுக்கு பெண் இங்கு இளைப்பிள்ளை காணட்டுக்கும் மேடி என்று சொன்னது. அதுபோல் பெரியாரையும் நிச்சயமாக பெண்களுடைய கல்வி பெண் அடிமைத்தனம் என்று ஒழிகிறதோ அன்றுதான் இந்த சமூகம் முன்னேறும், இந்த நாடு முன்னேறும் என்று சொன்னதை தெளிவாக சொல்லி நமக்காக போராடியவர். பெண்கள் அனைவரும் கட்டாயம் வந்து பெரியாரை வந்து என்றைக்குமே நம்ம மறக்க முடியாது. பெண் கல்வியிலிருந்து பெண் அடிமைத்தனத்துல இருந்து நம்மளை மீட்டு கொண்டு வந்ததுல வந்து நிச்சயமா பெரியார் வந்து பெரியாருக்கு இணை பெரியார் தான். அவரை பத்தி சொன்னது. அதுக்கப்புறம் பெண்கள் நம்ம வேலுநாச்சியார்ல இருந்து அஞ்சலை அம்மாள், மணியம்மை அம்மாள், அப்புறம் இப்ப வரைக்கும் PV சிந்து, சாய்னா நேவால் வரைக்கும் பெண்கள் எவ்வளவு தூரத்துக்கு எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத சொன்னாங்க. அதே போல சாவித்திரி பூலே, முத்துலட்சுமி ரெட்டி அம்மா இவங்களை பத்தி எல்லாம் சொன்னாங்க. சுதாமூர்த்தி அம்மா அவங்களும் ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் படிச்சவங்க. ரொம்ப அவங்க காலேஜ்ல அவங்கதான் முதல் பெண். இன்ஜினியரிங் யாருமே படிக்காத காலகட்டத்துல அவங்கதான் முதல் போய் படிச்சு அதுல அவங்க பார்த்துட்டு கஷ்டத்தை எல்லாம் அதுல சொல்லியிருப்பாங்க ஒரு புத்தகத்துல. அதோட இந்த முயற்சி, தன்னம்பிக்கை, ஆற்றல் தான் பெண்களுடைய அந்த ஆற்றல், பெரும் ஆற்றல். அதுக்கப்புறம் பெண்களுக்கு அவங்க கடைசியா சொன்னதுல வாசிக்கணும், பெண்கள் நிறைய வாசிக்கணும், வாசிக்கும் பொழுதுதான் வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும், வாசிப்பை நேசிக்கணும், சுவாசிக்கணும், அப்படி வாசிப்புதான் நம்மளுடைய பேராற்றலோடு திகழ முடியும் அப்படிங்கிறத சொன்னாங்க. வாழ்த்துக்கள் அம்மா, மிகுந்த அருமையான உரை. நன்றி அம்மா, தேங்க்யூ. வாய்ப்புக்கு நன்றி. சிறப்பாக வாழ்த்துறை வழங்கிய மேனகா அம்மா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு திருமதி அன்னபூரணி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அழைத்ததற்கு நன்றி குணவதி. என்ன நான் பேசுறது கேட்கறதாமா? கேக்குதுங்கம்மா. ரைட். இன்று சிறப்பு அழைப்பாளர் ரமணி மாடசாமி அம்மா அவர்களுக்கு, ஐயா ராஜா அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய வணக்கம். சான்றோர் பெருமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய வணக்கம். அம்மாவோட தலைப்பு வந்து இன்னைக்கு பெண் என்னும் பேராற்றல் அப்படிங்கிறது இது பண்ண எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைப்பு. ஏன்னா அந்த காலத்துல என்னை படிக்க வைக்கிறதுக்கே பெரும்பாடா இருந்தது எல்லாருக்கும், வெளியிலேயே போகக்கூடாது அப்படி. அதை மீறி தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். அம்மா ஆரம்பிக்கும் போதே எனக்கு ரொம்ப அருமையா இருந்தது, ரொம்ப இதுவா பேசினாங்க. அதாவது பெண்ணு வந்து ஒரு சக்தி, அதாவது அவள் பேராற்றல் நிறைந்தவள்ங்கிறது ரொம்ப உண்மை. ஆணோன்னு சேர்ந்து வாழறா, அதே சமயத்துல குடும்பத்தையும் நல்லா நிர்வகிக்கிறா. தாய் வழி சமூகம் தனியா, அவ வந்து குடும்பம், உடல், வயலுக்கு போய் குடும்பத்தையும் பார்த்துக்கிறா, வயலுக்கு போய் வேலை செஞ்சா அந்த நாள்ல. அதே மாதிரி தந்தை வழி சமூகமும் அவர் வந்து வெளியில போய் இது பண்ணி குடும்பத்தை காப்பாத்துறாரு. அதனால
பெண்ணால் வந்து அப்ப அந்த காலத்துல வந்து தன்னிச்சையா செயல்பட முடியாது. எதற்கெடுத்தாலும் ஒரு தடை சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த கதை சொன்னாங்க, அந்த திவான் வந்து 10 குதிரைகளை இது பண்ணது, அந்த கதை ரொம்ப அருமையா இருந்தது. 9 குதிரை ஆணும் 1 குதிரை பெண்ணுனால அந்த தீர்ப்பு வந்து அந்த நீதிபதி கொடுத்தது ரொம்ப அருமையா இருந்தது. அப்புறம் வந்து அவளுக்கான அந்த தடயத்தை வந்து சில பேர் அழிச்சிடுறாங்க அந்த காலத்துல. அந்த மாதிரி சங்க இலக்கியங்கள்ல வந்து சில இயற்கையோட ஒத்து போன மாந்தர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. வீரத்திலும் சிறந்திருந்தாங்க, பொருள் ஈட்டக்கூடியவர்களாகவும் இருந்திருந்தாங்க. அப்புறம் வந்து சில பெண்கள் அறிஞர்களாகவும் கவிஞர்களாகவும் இருந்தாங்க. இக்காலத்துல எல்லாம் அதாவது எல்லா துறையிலும் பெண்கள் வந்து இப்போ ரொம்ப மேம்பட்டு இருக்காங்கங்கிறத அழகா சொன்னாங்க. அப்புறம் வந்து பெரியார் வந்து சுதந்திரம் தன்னிச்சையா செயல்படணும் அப்படிங்கிறத அவர் சொன்னாரு. அதே மாதிரி பாலின பாகுபாடு இருந்தாலும் அதையும் மீறி சாதனைகள் புரிந்தார் அப்படின்னாங்க. அதாவது உதாரணத்துக்கு வேலு நாச்சியார், அப்புறம் வந்து அஞ்சலை அம்மா, ஜான்சி ராணி, மணியம்மை, அன்னி பெசன்ட், இந்த மாதிரி எல்லாருடைய இதையும் அழகா எடுத்து சொன்னாங்க. நம்ம காமராஜையா என்னை எப்போதும் சொல்வாரு, வேலு நாச்சியார் அம்மா வந்துட்டாங்கன்னு. ஏன்னா நான் தைரியமா கேட்பேன், தப்பு நடந்தா நிச்சயமா நம்ம கேட்கணும். அது வந்து நமக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை, நமக்கு ஒரு தைரியம் வேணும் அப்படிங்கிறது என்னுடைய வாதம். அது நான் சொல்லிக்கிறேன் அம்மாட்ட. அப்புறம் இந்திரா காந்தி தான் நமக்கு எவ்வளோ இதுவாக இருந்தாங்க. அப்புறம் கிரண்பேடி, அப்புறம் அன்னை தெரசா மக்களுக்காக எப்படியெல்லாம் பாடுபட்டாங்க, அதான் மனித நேயத்துக்காக அவங்க எவ்வளோ பாடுபட்டாங்கங்கிறத அழகா சொன்னாங்க. அப்புறம் அஞ்சாத நெஞ்சம், நேர்கொண்ட பார்வை, தன்னம்பிக்கை, இதெல்லாம் தேவைங்கிறது பாரதியார் வந்து சொன்னதை அழகா எடுத்து சொன்னாங்க. அப்புறம் சமுதாயத்தை வந்து எதிர்கொள்ளும் துணிச்சல் வேண்டும். நான் வந்து பல கிராமங்களில் வேலை செஞ்சுருக்கேன், குடிகாரனையே திருத்திருக்கேம்மா. அதை வந்து நான் ரொம்ப பெருமையாக சொல்லிப்பேன். விண்ணை தொட்டவர் வந்து கல்பனா சாவ்லாவை பற்றி சொன்னாங்க. அப்புறம் சாவித்ரி பூலே, அதாவது பெண்களுக்காக போராடியவர், அதை கல்வியை வந்து மேம்படுத்தினார். அதே மாதிரி முத்துலட்சுமி ரெட்டி எப்படியெல்லாம் படித்து ஒரு மருத்துவராக இது பண்ணாங்க. அந்த அடையாளம், அந்த இதை போய் பார்த்தாலே நமக்கு தெரியும். விஞ்ஞானத்திலும் சாதிக்க முடிஞ்சது நம்ம அதாவது இந்த ஜானகி அம்மாவை வந்து நிலை மாறி அது அதாவது சாதிக்க முடியாதுங்கிற ஒரு நிலை மாறி அதை சாதித்தவர் ஜானகி அம்மாங்கிறத அழகா எடுத்து சொன்னாங்க. காவல்துறையிலும் இப்போ பெண்கள் நிறைய வந்துட்டாங்க. அதே மாதிரி அந்த கலியமூர்த்தி, அர்ச்சனா அவர்கள் ஒரு பெண் வந்து ஜெயிப்பதை பற்றி அவங்க அழகா சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து துப்பாக்கி சுடுற இந்த பொண்ணு எப்படி ஜெயிச்சா, அப்பாவோட இது அந்த இவரை வந்து ஜெயிச்சாங்கிறத அழகா எடுத்து சொன்னாங்க. தந்தையை பார்த்து ஒரு பெண் வந்து படிச்சுட்டு முன்னுக்கு வந்ததை பற்றி கூறினாங்க. பெண் எழுத்தாளர், கவிஞர்கள் நிறைய பேர் வந்துருக்காங்க. இப்போ முதல்ல இப்போ என்ன பணியில் நான் சேரும்போது என்னை நல்லா மீன் நண்டு சாப்பிட்ற இடத்துல கொண்டு போட்டாங்கம்மா. எனக்கும் மீனுக்கும் ரொம்ப தூரம். ஆனால் நான் வந்து இப்போ இது பண்ணும்போது அந்த ஒரு பாடலாக நான் சொன்னேன், எந்த இடத்துல வேலை செய்கிறாங்கன்னு எங்கள் பிசி வந்து கேட்கும்போது, கெண்டை மீனை சுண்ட வைத்து, கழுத்தி மீனை பொரித்து வைத்து, ஐரை மீனை அவித்து வைத்து, வாழை மீனை வறுத்து வைத்து, வாழும் வகையில் விரும்பியுண்டால் நீண்ட கண்ணொளி பெறுவீரேன்னு விட்டமின் ஏ டிஃபிஷியன்சிக்காக அந்த கவிதையை நான் முதல்ல அங்கே பாடினேன். எல்லாருமே அசந்துட்டாங்க. பிராமின் லேடியாக இருந்துட்டு இத்தனை மீனை சொல்கிறியம்மா அப்படின்னு கேட்டாங்க. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அங்கே வந்து மீன் நண்டு தவிர எதுங்கிறாரு. அடுத்த ட்ரிப் வரும்போது நண்டு பாட்டு பாடுமான்றார் அவர். அதே மாதிரி எங்கே போனாலும் நம்ம தைரியமாக வேலை செய்யணும், தைரியமாக இருக்கணும், அந்த தன்னம்பிக்கையும் வேணும். குழந்தைகளுக்கு வந்து கடைசியாக சொன்னாங்க, வாசிக்கும் முறையை வந்து படித்தல் முறையை வந்து நம்ம மேம்படுத்தணும். அது பெற்றோர்களாகட்டும் ஆசிரியர்களாகட்டும் அவங்களுக்கு படிக்கக்கூடிய ஆர்வத்தை நம்ம தூண்டணும். படிக்கத்தான் அறிவு வளரும். பெண்களை வந்து பற்றிய தங்கள் கவிதை வந்து ரொம்ப அருமையா இருந்தது. வாழ்த்துக்கள்மா. சிறப்பாக வார்த்தை வழங்கிய திருமதி அன்னபூரணி அம்மா அவர்களுக்கு நன்றிகள். இனி நிகழ்வில் வருவது காணல் உரை என்பது இன்றைய சிறப்பழைப்பாளர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வழங்கும் வாய்ப்பாகும். இதில் தங்களது நிகழ்ச்சியை கலந்து கொண்டு உரையாற்ற அனுபவத்தை பற்றியும், ஏதேனும் கருத்துக்கள் விடுபட்ட அந்த கருத்துக்களையும், மேலும் இந்த களம் சிறப்பாக நடைபெறுவதற்கு எந்த கருத்துக்கள் அந்த கருத்துக்களையும் தொடர்ந்து வழங்க வருமாறு இந்திய சிறப்பழைப்பாளர் திருமதி ரமணி மாடசாமி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் கூறிக்கொள்கிறேன். அதாவது நிறைய அமெரிக்க முத்தமிழ் இலக்கிய பேரவை,
அதாவது எங்களுடைய ஜீவானவ சிந்தனைகள் இது மாதிரி நிறைய இணைப்புகள் எல்லாம் இருந்து நான் பேசியிருக்கேன். இந்த இணைப்பு தான் எனக்கு முதல் முறையாக ஒரு வாய்ப்பு அளித்திருக்காங்க. இந்த பாலம்மாள்ன்றவங்க அவங்க சொன்னதுனால காமராசர் அவர் எனக்கு இணைப்பை அனுப்பி நீங்க பேசுறீங்களான்னு ஒரு 2 நாள் முன்னதான் கேட்டாங்க. அதாவது நான் அந்த மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய அந்த நிலையெல்லாம் இருந்துச்சு 2 நாளா. அதனால சரியாவே ப்ரிப்பேர் பண்ண சரின்னு ஒத்துக்கிட்டேன். கண்டிப்பா நம்ம வந்து நம்மள ஒருத்தர் கேட்கும் போது எப்படி அது வேண்டாம்னு சொல்றதுன்னு ஒத்துக்கிட்டேன். ஆனா குறுகிய காலகட்டத்தினால என்னால நிறைய பேச முடியலன்னு நினைக்கிறேன். நான் முடிந்த அளவு ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருப்பேனான்னு எனக்கு தெரியல. இன்னும் கொஞ்சம் நான் நிறைய வாய்ப்புகள் கிடைச்சா அந்த இது கிடைச்சா இன்னும் நல்லா அதிகமா பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து பேசலாம் அப்படின்ற எண்ணம் எனக்கு இருந்துச்சு. ஆனா இங்க எல்லாருமே நான் ரொம்ப நல்லா பேசினதா என்னுடைய வாழ்த்துறையில சொல்லியிருந்தாங்க. அதாவது நீதியரசர் நடராஜன் அவர்கள் நான் பெரியாரை குறிப்பிட்டதை வைத்து ரொம்ப அருமையா சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி காமராசர் ஐயா அவர்களும் அவருடைய பேசியதை வைத்து தன்னுடைய கருத்துக்களை எடுத்து சொன்னார். பிரம்மநாயகன் அவர்களும் என்னுடைய கருத்துக்கள் என்ன நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி ஜானகி அம்மா அவர்கள், அப்புறம் இந்த பிரேமா, பாக்கியலட்சுமி, செல்வராஜ் அவர்களும் ரொம்ப அருமையா உன்னிப்பா என்னுடைய அந்த நான் பேசின அந்த உரையை நன்றாக கேட்டு அதிலிருந்து இது நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லும் போது இன்னும் நம்ம அதை மேம்படுத்திக்கணும். அதான் என்ன சொல்லலாம் அப்படின்றத குறைகள் இருந்தாலும் சொல்றது தப்பே இல்லை. ஏன்னா அடுத்த முறை நம்ம பேசும்போது அந்த குறைகள் இல்லாம பேசணும் அப்படின்னு நினைக்கக்கூடியதா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி இல்லாமல் அன்னபூர்ணி அம்மா பேசுனது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. ஏன்னா நான் பேசின அந்த ஒவ்வொரு உரைகளும் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அதை நோட் பண்ணி ஒவ்வொரு வரியா எடுத்து எடுத்து சொன்னது ரொம்ப அருமையா இருந்தது. அவங்க சொன்ன அந்த கவிதையும் ஒரு நல்ல ஈடுபாடா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னுடைய கவிதை பற்றியும் அவங்க சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வா நான் நினைக்கிறேன். இந்த ஒரு அருமையான வாய்ப்பளித்தமைக்கு நாங்க எல்லாருக்குமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் மேலும் மேலும் வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த அமைப்பில் இணைந்து நான் செயல்படலாம் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கையாகவும் இருக்கு, என்னுடைய ஆர்வமாகவும் இருக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். இந்த அரிய வாய்ப்பளித்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி. நன்றி. சிறப்பாக காணொலி உரையை வழங்கிய ரமணி மனசாமி அவர்களுக்கு அகிலம் பேரவையின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் 2ஆம் பகுதி நிறைவடைகிறது. 3ஆம் பகுதி நிகழ்வை ஸ்வாதி அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு. கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாட்டிற்கும் பெண்களம் நிகழ்வு எண் 2107 நாள் 2/4/2026 வியாழக்கிழமை. இன்றைய சிறப்பழைப்பாளர் கவிஞர் ரமணி மாடசாமி ராஜா அவர்களுக்கு கலந்துரையாடுவோம் பேரவை சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய சிறப்பழைப்பாளர்களுக்கு பாடசாலைகள் பிளனமூலமாக வழங்கப்படும். நன்றி உரை. இன்று திருக்குறளுக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மனமாடி தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய குரலும் பொருளும் வரலாறு செய்தி வழங்கிய டெல்லி பிரம்மநாயகம் ஐயா அவர்களுக்கு மனமாடி தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி ஐயா. இன்று இசைப்பாடல் வழங்கிய பாடல்களுக்கும் மனமாடி தெரிவித்துக் கொள்கின்றோம். தலைமை ஒருங்கிணைப்பாளர் நான் IAS அகாடமி இயக்குனர் பேராசிரியர் தமிழீழன் ஐயா அவர்களுக்கும் கண்ணமலம் அவர்களுக்கும் மனமாடி தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர் வருகையாளர்களுக்கும் மனமாடி நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். முன்னாள் இந்நாள் ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் மனமாடி தெரிவித்துக் கொள்கின்றோம். அழைப்புதல் மற்றும் பாடு சான்றிதழ் வெளியிட்டு தரும் ஷாமிலி அம்மா அவர்களுக்கு மனமாடி தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளைய நிகழ்வு கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் சிந்தனை களம் நிகழ்ச்சி எண் 2108 நாள் 3/4/2026 வெள்ளிக்கிழமை. அன்றைய சிறப்பழைப்பாளர் மதிப்புறு முனைவர் நல்லாசிரியர் ஈலிங்கன் ஐயா அவர்கள் நாளை உரையாற்றுவார். ஐயா அவர்கள் நாளை உரையாற்றி எடுத்துக்கொண்ட தலைப்பு சினத்தை போக்கும் சிந்தனைகள். மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு இணைவோம். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு. மனிதனை மனிதனாக்குவோம், தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே ஆகும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. மகிழ்ச்சி. சிறப்பு. முதல் பகுதியை ஒருங்கிணைத்த இசான் அவர்களுக்கும், 2ஆம் பகுதியை ஒருங்கிணைத்த முத்து குணமதி அவர்களுக்கும், 3ஆம் பகுதியை ஒருங்கிணைத்த குரலமுது சுவாதி அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். சிறப்பு அழைப்பாளர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தி அனைவரும் 30 இணையத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி.